உங்களில் ஒருவன் பிசாசா இருக்கிறான். அந்த பிசாசு நானா இருக்கக்கூடாது. அந்த பிசாசு நானா இருக்கக்கூடாது. ஆண்டவர் சொல்ற பிசாசு நானா இருக்கக்கூடாது. இருதயம் சுத்தமா இருக்கணும், நினைவுகள் சுத்தமா இருக்கணும். இந்த ரெண்டும் சுத்தம் இல்லாதனால தான் ஆண்டவர் சொன்னார், உங்கள் ஒருத்தன் பிசாசா இருக்கிறான். ஸ்தோத்திரம் பண்ண, ஸ்தோத்திரம் பண்ணுங்க எல்லாரும். ஸ்தோத்திரம், சோதராம், 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 சோதராம். எஜமானனே ஸ்தோத்திரம், சோதராம், 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 ஸ்தோத்திரம், சோதராம், 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 ஸ்தோத்திரம், சோதராம், ஸ்தோத்திரம் பாபா, ஸ்தோத்திரம், சோதராம், சோதராம் பாபா. அந்த நல்ல காலை வேளைக்காக ஸ்தோத்திரம். மீண்டும் ஒரு விஷயம் கூட உங்க பாதபடியிலே உம்மை ஆராதிக்க எங்களுக்கு தருகிற நல்ல பாக்கியத்துக்காக ஸ்தோத்திரம். நம்முடைய மக்களை எல்லாரும் அழைத்து கொண்டு வாருங்கப்பா. தடைகள் முற்றிலுமாய் மாறி போகட்டும். ஒரு ஆசீர்வாத மழை இந்த காலவேளையில் ஆராதனையில் பெய்ய வேண்டும் என்று செபிக்கிறோம். கர்த்தாவே, துதி ஆராதனை ஆசீர்வதிங்க, வார்த்தை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, உலகம் முழுவதிலிருந்து மீடியா வழியாய் கவனித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் மேல் அவர்கள் இருக்கிற இடங்கள் தெய்வ கிருபை வெளிப்படணுமே. ஆராதனை அபிஷேகம் ஊற்றப்படணுமேப்பா. நீ அழைத்து வர சகல குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரம். தேசாதிபத்திய வல்லமைகளை இயேசுவின் நாமத்தில் அழித்து செபிக்கிறேன். வானமண்டலத்தின் பொல்லாத சேனைகளை இயேசுவின் நாமத்தில் கட்டி செபிக்கிறேன். சகல அந்தகாரத்தின் வல்லமைகளையும் இயேசுவின் நாமத்தில் வெளியேற்றி ஜெபிக்கிறேன். பிசாசு வெளியே போவதாக, பிசாசு வெளியே போவதாக. தெய்வ கிருபை இறங்கி வரணும். ஆண்டவரே, கனனுத்துறை நாவிய இயேசுவின் நாமத்தில் கட்டி ஜெபிக்கிறேன். ஆராதனை பிரசன்னம் ஆலயத்துக்குள்ளே இறங்கி வர வேண்டும். ஆலயத்தை குறித்த பயபக்தி ஜனங்களுடைய இதயங்களுக்குள் இறங்கி வர வேண்டும். எல்லாரும் தேவனை ஆராதித்து மகிழும்படியாய் ஒரு தெய்வ பிரசன்னம் இப்பொழுது எங்களுக்குள்ள இறங்கி வர வேண்டும் என்று செபிக்கிறேங்க தாவே. எல்லாவற்றையும் கருத்தில் ஒப்பு தருகிறேன். கூட இருங்கப்பா. ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் எங்க அப்பா கூட இருக்கிறதுக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே, முது பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புங்க. எங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து பரிசுத்தப்படுத்தி ஆராதிக்க கிருபதாரும். மனசாட்சி ஆண்டவரே தெளிந்திருக்கும்படி நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று செபிக்கிறேன். ஸ்துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை உயர்த்துறலில் சொல்லுமா? அல்லேலூயா. ஆண்டவராயிருக்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பு பிள்ளைகள் எல்லாவரையும் வாழ்த்துகிறேன். நம் பாடல்களை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நம்முடைய கர்த்தர் ஜீவிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆமென், ஆமென். ஹalleluya, ஹalleluya. உற்சாகமாக ஹalleluya, ஹalleluya. கர்த்தாவின் ஸ்நேகத்தில் என்னும் வசிச்சிடுவான், வன் கிருபையை கிடனேங்கிறான பாடலை உற்சாகமா பாடி அடு நாமத்தை மகிமைப்படுத்துவோம். யாவர் கரங்களை தட்டி உற்சாகத்தோடு பாடி அடு நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஹalleluya. கர்த்தாவின் ஸ்நேகத்தில் என்னும் வசிச்சிடுவான், வன் கிருபையை கிடனே. பின்னதவி பேசமில்லாതെ ജീവിപ്പാൻ നൽവരം നൽകണേ. കർത്താവിൻ സ്നേഹത്തിൽ എന്നും വസിച്ചിടുവാൻ വൻ കൃപയെ കിടണേ. പിന്നതവി പേസമില്ലാതെ ജീവിപ്പാൻ നൽവരം നൽകണമേ. ലോകം പാവം പിശാചെന്നെ തൊടുകയില്ല, ദുഷ്ടഘോര ശത്രു എന്നെ കാണുകയില്ല. ലോകം പാവം പിശാചെന്നെ തൊടുകയില്ല, ദുഷ്ടഘോര ശത്രു എന്നെ കാണുകയില്ല. അങ്ങേ ചിറകിൻ മറവിലാണു ഞാൻ, എന്റെ വിശ്വാസം വർദ്ധിപ്പിക്കണേ. അങ്ങേ ചിറകിൻ മറവിലാണു ഞാൻ, എന്റെ വിശ്വാസം വർദ്ധിപ്പിക്കണേ.
ഇന്നലെ വേണ്ടിയ ഉന്നത ശ്രേഷ്ഠന്മാർ അന്യരായിരുന്നു മണ്ണിൽ. ഇന്നലെ വേണ്ടിയ ഉന്നത ശ്രേഷ്ഠന്മാർ അന്യരായിരുന്നു മണ്ണിൽ. എന്നാലോ സാധു ഞാൻ സന്നിധി നിന്നതോ, എന്നാലോ സാധു ഞാൻ സന്നിധി നിന്നതോ പൊന്നേശുവേ കൃപയാ. ലോകം പാപപിശാചെന്നെ തൊടുകയില്ല, ദുഷ്ടഘോര ശത്രു എന്നെ കാണുകയില്ല. ലോകം പാപപിശാചെന്നെ തൊടുകയില്ല, ദുഷ്ടഘോര ശത്രു എന്നെ കാണുകയില്ല. അങ്ങേ ചിറകിൻ മറവിലാണു ഞാൻ, എന്റെ വിശ്വാസം വർദ്ധിപ്പിക്കണേ. അങ്ങേ ചിറകിൻ മറവിലാണു ഞാൻ, എന്റെ വിശ്വാസം വർദ്ധിപ്പിക്കണേ. നിർത്തിയതാണെന്നെ നിന്നതല്ല ഞാനും എത്ര സ്തുതിച്ചിടണോ. നിർത്തിയതാണെന്നെ നിന്നതല്ല ഞാനും എത്ര സ്തുതിച്ചിടണോ. നിന്ന പരിഹാസം ഏറെ സഹിച്ചു ഞാൻ, നിന്ന പരിഹാസം ഏറെ സഹിച്ചു ഞാൻ എത്ര നാൾ കാത്തിടണോ. ലോകം പാപപിശാചെന്നെ തൊടുകയില്ല, ദുഷ്ടഘോര ശത്രു എന്നെ കാണുകയില്ല. ലോകം പാപപിശാചെന്നെ തൊടുകയില്ല, ദുഷ്ടഘോര ശത്രു എന്നെ കാണുകയില്ല. അങ്ങേ ചിറകിൻ മറവിലാണു ഞാൻ, എന്റെ വിശ്വാസം വർദ്ധിപ്പിക്കണേ. അങ്ങേ ചിറകിൻ മറവിലാണു ഞാൻ, അമ്മേ എന്റെ വിശ്വാസം വർദ്ധിപ്പിക്കണേ. ഒന്നിക്കും ഒരു നാൾ സ്വർഗകൂടാരത്തിൽ വന്നിക്കും ഞാൻ അന്നാളിൽ. ഒന്നിക്കും ഒരു നാൾ സ്വർഗകൂടാരത്തിൽ വന്നിക്കും ഞാൻ അന്നാളിൽ. എന്തിനി പ്രിയന്റെ പൊന്മുഖം കാണും ഞാൻ, എന്തിനി പ്രിയന്റെ പൊന്മുഖം കാണും ഞാൻ എന്നാശയേറിടുന്നേ. ലോകം പാപപിശാചെന്നെ തൊടുകയില്ല, ദുഷ്ടഘോര ശത്രു എന്നെ കാണുകയില്ല. ലോകം പാപപിശാചെന്നെ തൊടുകയില്ല, ദുഷ്ടഘോര ശത്രു എന്നെ കാണുകയില്ല. അങ്ങേ ചിറകിൻ മറവിലാണു ഞാൻ, എന്റെ വിശ്വാസം വർദ്ധിപ്പിക്കണേ. അങ്ങേ ചിറകിൻ മറവിലാണു ഞാൻ, എന്റെ വിശ്വാസം വർദ്ധിപ്പിക്കണേ. അങ്ങേ ചിറകിൻ മറവിലാണു ഞാൻ, എന്റെ വിശ്വാസം വർദ്ധിപ്പിക്കണേ. ലോകം പാപപിശാചെന്നെ തൊടുകയില്ല, ദുഷ്ടഘോര ശത്രു എന്നെ കാണുകയില്ല. ലോകം പാപപിശാചെന്നെ തൊടുകയില്ല, ദുഷ്ടഘോര ശത്രു എന്നെ കാണുകയില്ല. ലോകം പാപപിശാചെന്നെ തൊടുകയില്ല, ദുഷ്ടഘോര ശത്രു എന്നെ കാണുകയില്ല. അങ്ങേ ചിറകിൻ മറവിലാണു ഞാൻ, എന്റെ വിശ്വാസം വർദ്ധിപ്പിക്കണേ. അങ്ങേ ചിറകിൻ മറവിലാണു ഞാൻ, എന്റെ വിശ്വാസം വർദ്ധിപ്പിക്കണേ. ാണെന്നെ നിന്നതല്ല ഞാനും എത്ര സ്തുതിച്ചിടണോ. എത്തിയതാണെന്നെ നിന്നതല്ല ഞാനും എത്ര സ്തുതിച്ചിടണോ. നിന്ന പരിഹാസം ഏറെ സഹിച്ചു ഞാൻ, നിന്ന പരിഹാസം ഏറെ സഹിച്ചു ഞാൻ എത്ര നാൾ കാത്തിടണോ. ലോകം പാപപിശാചെന്നെ തൊടുകയില്ല, ദുഷ്ടഘോര ശത്രു എന്നെ കാണുകയില്ല. ലോകം പാപപിശാചെന്നെ തൊടുകയില്ല, ദുഷ്ടഘോര ശത്രു എന്നെ കാണുകയില്ല.
ലോകപാവപിശാചെന്നെ തൊടുകയില്ല, ദുഷ്ടഘോര ശത്രു എന്നെ കാണുകയില്ല. ലോകപാവപിശാചെന്നെ തൊടുകയില്ല, ദുഷ്ടഘോര ശത്രു എന്നെ കാണുകയില്ല. അങ്ങേ ചിറകിൻ മറവിലാണ് ഞാൻ എന്റെ വിശ്വാസം വർദ്ധിപ്പിക്കാൻ. ഹല്ലേലൂയ. അങ്ങേ ചിറകിൻ മറവിലാണ് ഞാൻ. ആമേൻ. എന്റെ വിശ്വാസം വർദ്ധിപ്പിക്കണേ. അങ്ങേ ചിറകിൻ മറവിലാണ് ഞാൻ. ഹല്ലേലൂയ. എന്റെ വിശ്വാസം വർദ്ധിപ്പിക്കണേ. അങ്ങേ ചിറകിൻ മറവിലാണ് ഞാൻ. എന്റെ വിശ്വാസം വർദ്ധിപ്പിക്കണേ. അങ്ങേ ചിറകിൻ മറവിലാണ് ഞാൻ. എന്റെ വിശ്വാസം വർദ്ധിപ്പിക്കണേ. അങ്ങേ ചിറകിൻ മറവിലാണ് ഞാൻ. എന്റെ വിശ്വാസം വർദ്ധിപ്പിക്കണേ. ആയിരം ആയിരം നാവുകളാം അത് വർണ്ണിപ്പതിലെളിതോ. ആയിരം ആയിരം നാവുകളാം അത് വർണ്ണിപ്പതിലെളിതോ. 10,000-ൽ ചൊല്ലിടും പാരിലെ സാധ്യമാകൂ. 10,000-ൽ ചൊല്ലിടും പാരിലെ സാധ്യമാകൂ. എന്താതിശയമേ ദൈവത്തിൻ സ്നേഹം എത്ര മനോഹരമേ. എന്താതിശയമേ ദൈവത്തിൻ സ്നേഹം എത്ര മനോഹരമേ. അത് ചിന്തയിലടങ്ങാം സിന്ധു സമാനമായി സന്തതം കാണുന്നു ഞാൻ. അത് ചിന്തയിലടങ്ങാം സിന്ധു സമാനമായി സന്തതം കാണുന്നു ഞാൻ. എന്താതിശയമേ ദൈവത്തിൻ സ്നേഹം എത്ര മനോഹരമേ. എന്താതിശയമേ ദൈവത്തിൻ സ്നേഹം എത്ര മനോഹരമേ. ദൈവമേ നിൻ മക സ്നേഹമത് വിധമാർക്കു ഗ്രഹിച്ചറിയാം. ദൈവമേ നിൻ മക സ്നേഹമത് വിധമാർക്കു ഗ്രഹിച്ചറിയാം. എനിക്കാതതില്ലേ അതിനാള വളർന്നിടം എത്ര വെകൂല്യമത്. എനിക്കാവതില്ലേ അതിനാള വളർന്നിടം എത്ര വെകൂല്യമത്. ഹല്ലേലൂയ. എന്താതിശയമേ ദൈവത്തിൻ സ്നേഹം എത്ര മനോഹരമേ. എന്താതിശയമേ ദൈവത്തിൻ സ്നേഹം എത്ര മനോഹരമേ. ബോധമിഴുന്തൊരു മാർവിലുല്ലാസം സന്തതം ചേർന്നിടുന്ന. ബോധമിഴും തിരുമാർവിലുല്ലാസം സന്തതം ചേർന്നിടുന്ന. ഏകജാതനമേശുവേ പാതകർക്കായി തന്ന സ്നേഹമതിശയമേ. ഏകജാതനമേശുവേ പാതകർക്കായി തന്ന സ്നേഹമതിശയമേ. എന്താതിശയമേ ദൈവത്തിൻ സ്നേഹം എത്ര മനോഹരമേ. എന്താതിശയമേ ദൈവത്തിൻ സ്നേഹം എത്ര മനോഹരമേ. ജീവിതത്തിൽ പല വീഴ്ചകൾ വന്നിട്ടും ഒട്ടും നിഷേധിക്കാതെ. ജീവിതത്തിൽ പല വീഴ്ചകൾ വന്നിട്ടും ഒട്ടും നിഷേധിക്കാതെ. എന്നെ കേവലം സ്നേഹിച്ചു പാലിച്ചിടും തവ സ്നേഹമതിശയമേ. എന്നെ കേവലം സ്നേഹിച്ചു പാലിച്ചിടും തവ സ്നേഹമതിശയമേ. എന്താതിശയമേ ദൈവത്തിൻ സ്നേഹം എത്ര മനോഹരമേ. എന്താതിശയമേ ദൈവത്തിൻ സ്നേഹം എത്ര മനോഹരമേ. എന്താതിശയമേ ദൈവത്തിൻ സ്നേഹം എത്ര മനോഹരമേ. എന്താതിശയമേ
ദൈവത്തിൻ സ്നേഹം എത്ര മനോഹരമേ എന്താതിശയമേ ദൈവത്തിൻ സ്നേഹം എത്ര മനോഹരമേ ആയിരം ആയിരം നാവുകളാൽ അത് വർണ്ണിപ്പതിലെളിതോ ആയിരം ആയിരം നാവുകളാൽ അത് വർണ്ണിപ്പതിലെളിതോ പതിനായിരത്തിൽ ഒരർത്ഥം ചൊല്ലിടുവാൻ പാരില് സാധ്യമാകൂ പതിനായിരത്തിൽ ഒരർത്ഥം ചൊല്ലിടുവാൻ പാരില് സാധ്യമാകൂ എന്താതിശയമേ ദൈവത്തിൻ സ്നേഹം എത്ര മനോഹരമേ എന്താതിശയമേ ദൈവത്തിൻ സ്നേഹം എത്ര മനോഹരമേ ഓളവിടും തിരുവാതിലുള്ള സന്തതം ചേർത്തിടുന്ന ഓളവിടും തിരുവാതിലുള്ള സന്തതം ചേർത്തിടുന്ന വേദജാതയമേശുവൻ പാദകൻ വേദമതീശയമേ വേദജാതയമേശുവൻ പാദകൻ വേദമതീശയമേ എന്താതിശയമേ ദൈവത്തിൻ സ്നേഹം എത്ര മനോഹരമേ എന്താതിശയമേ ദൈവത്തിൻ സ്നേഹം എത്ര മനോഹരമേ എന്താതിശയമേ ദൈവത്തിൻ സ്നേഹം എത്ര മനോഹരമേ എന്താതിശയമേ ദൈവത്തിൻ സ്നേഹം എത്ര മനോഹരമേ. ஜெபிப்போம், கண்களை மூடுவோம். நல்ல தகப்பனே, இந்த நல்ல காலை வேளைக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவராக இருக்கிறேன் நல்ல ஆண்டவரே, என் பிள்ளைகள் செலுத்தின காணிக்க பலியே நீங்கள் ஆசீர்வதிங்க பப்பா. அவர்களுக்கு தாராள நன்மை உண்டாகட்டும். ஏராளமாய் கொடுத்தவர்கள் ஆசீர்வதிங்க தகப்பனே. அவருடைய கஷ்டங்கள் எல்லாம் மாறணும், அவருடைய கண்ணீரெல்லாம் துடைக்கப்படணும். பொருளாதாரத்தில் என் பிள்ளைகள் பெருகணும்ப்பா. யாரும் பின்தங்கி விடக்கூடாது. செழித்து வளரட்டும். கடன் வாங்குகிறவர்களாய் அல்ல, கடன் கொடுக்கிறவர்களாய் மாற்ற வேண்டும். தொழிலதிபர்கள் உருவாகணும் ஆண்டவரே. தொழிலதிபர்கள் இங்கு சபையில் உருவாகணும். அநேகருக்கு வேலை கொடுக்கிறவர்கள் உருவாகணும். நன்மைகள் பெருகணும் பிள்ளைகளுக்கு. ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. சத்தம் ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறவங்க பக்கத்தில் கரங்களை பிடிச்சு பிரைஸ் லார்ட் சொல்லி முகத்தில் பார்த்து நல்லா இருக்கீங்களான்னு கேளுங்க. சந்தோஷமாக இருக்கீங்கன்னு கேளுங்க. ஹல்லேலூயா. எப்படி ஒரு வாரம் நல்லா இருந்தீங்களான்னு கேளுங்க. பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. நம்முடைய மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அறிவிப்புகளை பிற்பகுதியிலே சொல்லுகிறேன். இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லுவோம். பிரைஸ் தி லார்ட். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 2 ராஜாக்கள் 4:6. அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி, அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி, இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றாள். இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றாள். அதற்கு அவன் வேறே பாத்திரம் இல்லை என்றான். வேறே பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. ஹல்லேலூயா. உள்ளே இருந்து விசுவாசம் அழைக்கிறது, இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா. வெளியே இருந்து அவிசுவாசம் சொல்லுகிறது, இனி பாத்திரம் இல்லை. கர்த்தருடைய அற்புதம் அங்கே முடிவுக்கு வந்தது.
ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஒரு தேவனுடைய மனுஷனுடைய குடும்பம் கடன்பட்டு இருந்தது. தேவனுடைய மனுஷன் கடனாளியாகவே மரித்தும் போனான். கடன் கொடுத்தவர்கள் தேடி வருகிறார்கள், பணத்தை திரும்ப கேட்கிறார்கள். திரும்ப கொடுப்பதற்கு பணம் இல்லை. அப்படியானால் உன்னுடைய 2 ஆண் பிள்ளைகளையும் எங்களுக்கு விற்றுவிடு என்று சொல்லுகிறார்கள். இதை கேட்ட தேவனுடைய மனுஷி அந்த விதவையாயிருக்கிற தாய் மிகவும் வேதனைப்பட்டாள். சம்பவத்தை தலைமை பாஸ்டரிடத்தில் கொண்டு சென்றார்கள். எலிசாவா இருக்கிற தேவ மனுஷனிடத்தில் விஷயம் தெரிவிக்கப்பட்டது. அவன் அந்த தாயிடத்தில் கேட்டான், அவனிடத்தில் என்ன இருக்கிறது? அவள் சொன்னால், என்னிடத்தில் 1 குடம் எண்ணெய் மட்டும்தான் இருக்கிறது, ஒரே 1 குடம் எண்ணெய் மட்டும்தான் இருக்கிறது. அப்பொழுது அவர் சொன்னார், நீ போ, காலி பாத்திரங்களை எல்லாம் உன் வீட்டுக்குள்ளே நிரப்பு. உன்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு காலி பாத்திரங்களை நிரப்பிக்கொள் என்பது அர்த்தம். நீயும் உன் பிள்ளைகளும் உன்னுடைய வீட்டுக்கு உள்ளே போய் அறை கதவை அடைத்து கொண்டு அதில் இருக்கிற அந்த 1 குடம் எண்ணெயை ஒவ்வொரு பானையாக நீ நிரப்பு என்று சொன்னார். அவள் அப்படியே செய்தாள். இவளிடத்தில் இருந்த அந்த 1 குடம் எண்ணெயை அங்கே இருந்த காலி பாத்திரங்கள் ஒவ்வொன்றிலும் நிரப்ப ஆரம்பித்தாள். எண்ணெய் நிரம்பிக்கொண்டே வந்தது, எண்ணெய் நிரம்பிக்கொண்டே வந்தது. ஒவ்வொரு பானையாக எண்ணெய் நிரம்பிக்கொண்டே வந்தது. வெளியிலே ஒரு மகனை நிறுத்தி வைத்திருக்கிறான், பாத்திரங்களை கலெக்ட் பண்ணி கொடுப்பதற்காக. நான் நினைக்கிறேன் பக்கத்து வீடு, சொந்தக்காரங்க வீடு, அந்த பக்கத்தில் இருக்கிற முடிந்த வரைக்கும் அந்த வாலிபன் போய் காலி பாத்திரங்களை கலெக்ட் பண்ணி உள்ளே கொடுத்து கொண்டே இருக்கிறான். உள்ளே இருக்கிறவர்கள் அந்த எண்ணெயை காலி பாத்திரங்களை நிரப்பிக்கொண்டே வருகிறார்கள். ஒரு கட்டத்தில் ஏறக்குறைய எல்லா பாத்திரங்களும் நிரம்பிவிட்டன. அந்த தாய் வெளியே நிற்கிற ஒரு மகனிடத்தில் சொல்லுகிறாள், இன்னும் 1 பானையை கொண்டு வா மகனே என்று. அப்பொழுது அவன் சொல்லுகிறான், இனி பானை இல்லை. அவன் தன்னுடைய வேலையை முடித்தவனாய் அவன் இனி பானை கலெக்ட் பண்ண முடியாது என்கிற சூழ்நிலையில் அவன் வெறுமையாய் நின்று விடுகிறான். உள்ளே இருக்கிற தாய்க்கு இன்னும் சில பானைகள் கிடைத்தால் நன்றாயிருக்கும் என்று சொல்லி அவள் 1 பானைக்கு கூட தன்னுடைய மகனிடத்தில் கட்டளையிடுகிறாள். மகனோ, இனி பானை இல்லை என்று சொன்ன வேளையிலே அந்த எண்ணெய் நின்று போனது. அல்லேலூயா. நான் இந்த வேத பகுதியை நன்றாய் தியானித்து வாசித்து கொண்டிருக்கும் போது என்னுடைய மனதில் நிறைய காரியங்கள் எழும்பினது. அந்த தேவ மனுஷிக்கு தேவைகள் ஏராளம். கடன் அடைக்க வேண்டும், அடுத்த காலகட்டங்களில் தன்னுடைய 2 பிள்ளைகளை நன்றாய் வளர்த்த வேண்டும், இனி கடனில்லாத ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். இப்படி நிறைய காரியங்களை குறித்து சிந்தித்தவளாகி பானை இன்னும் கிடைத்தால் நன்றாயிருக்குமே என்று சொல்லி ஆசைப்படுகிறாள். ஆனால் கூட இருக்கிற ஒரு மகனோ, நான் நினைக்கிறேன் நிச்சயமாய் அவன் போராடி இருந்தால் இன்னும் சில பானைகள் அவனால் கொண்டு வந்திருக்க முடியும். அவன் வேகமாய் செயல்பட ஆரம்பித்திருந்தால் எண்ணெய் எத்தனை பானை கிடைத்தாலும் எண்ணெய் நிரம்பும். ஏனென்றால் சர்வ வல்லமையுள்ள தேவன் அதை நிரப்பிக் கொண்டே இருக்கிறார். ஆலையில் ஆட்டி அல்ல, அங்கே ஒரு மூலப்பொருளை கருவியில போட்டு ஆட்டி வருகிற எண்ணெய் அல்ல, இது பரலோகத்திலிருந்து நேரடியாக
பலகணி திறந்து நிரப்பப்பட்டு கொண்டிருக்கிற சம்பவம். அது எவ்வளவு வேண்டுமானாலும் நிரம்பும், அதுக்கு லிமிட் இல்லை, அன்லிமிட். ஆனால் அந்த பானைகளை கலெக்ட் பண்ணுவதற்காக நின்றான் பாருங்க ஒருவன். அவன் மட்டும் சற்று தீவிரமாய் நின்றிருந்திருப்பானே, ஆனால் இந்த குடும்பம் பாருங்க இப்பொழுது ஒரு லிமிட்டுக்குள்ளே நிற்கிறது. அப்படின்னா எண்ணெய் நிரம்பின உடனே விஷயத்தை போய் அந்த தீர்க்கதரிசி எலிசாவிடத்தில் சொல்லுகிறார்கள், ஐயா நிரப்பி விட்டோம். அவர் சொல்லுகிறார், நீங்கள் அந்த எண்ணெய்களை விற்று நீங்கள் கடன் அடைத்து கொண்டு மீந்ததை வைத்து ஜீவனம் பண்ணுங்கள். ஒரு லிமிட், ஒரு குறிப்பிட்ட லெவலில் ஒரு வாழ்க்கை அவர்களுக்கு இந்த எண்ணெயினால் கிடைத்தது. ஆனால் எல்கை இல்லாத, லிமிட் இல்லாத ஒரு ஆசீர்வாதம் அவர்களுக்கு முன்பாய் நின்றது. லிமிட் இல்லாத, எல்கை இல்லாத, யாரும் எதிர்பார்க்காத, கொஞ்சம் கூட அப்படின்னா கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாத ஒரு பெரிய ஆசீர்வாதம் அவர்களுக்கு முன்பாக திறந்திருந்த பொழுதும், 2 கரங்களை நீட்டிக்கொண்டு அவர்களுக்காக நின்ற பொழுதும் அந்த எல்கை இல்லாத ஆசீர்வாதத்தை அவர்களால் சுதந்தரிக்க முடியவில்லை. காரணம் அவிசுவாசம், முயற்சி இல்லாய்மை, போராட்ட குணம் இல்லாய்மை. அல்லேலூயா. அந்த வாலிபன் நன்றாய் போராடி வேகமாய் செயல்பட்டிருந்திருந்தால் அந்த எல்கை இல்லாத ஆசீர்வாதத்தை அவர்கள் சுதந்தரித்துக் கொள்ள முடியும். சில வேளை நீங்கள் எப்படி கற்பனை பண்ணி இருக்கலாம், அங்கே வேறு வீடுகள் இருந்திருக்காது, வேறு பானைகள் இருக்க வாய்ப்பில்லை, அதனாலே அந்த பையனால் கலெக்ட் பண்ண முடியவில்லை என்றெல்லாம் நம்ம நினைக்கலாம் மனுஷீகத்தில். ஆனால் தாய் உள்ளே இருக்கிறவள் ஒரு பானை கூட கொண்டு வா என்று கத்துகிறாளே, அப்படியானால் அங்கே இன்னும் பானைகளுக்கு என்ன இருந்திருக்கலாம், வசதிகள் இருந்திருக்கலாம். இன்னும் சில வீடுகளை தேடி, இன்னும் சில கிராமங்களுக்குள் ஓடி, இன்னும் தீவிரமாய் பயணித்து இங்கே எண்ணெய் நிரம்பிக் கொண்டிருக்கிற வேளையிலேயே அவனுக்குள்ளே ஒரு விசுவாசம், இந்த வாசப்படியை தட்டி கொண்டிருக்கிற ஆசீர்வாதத்தை எல்கை இல்லாத ஆசீர்வாதமாய் நான் மாற்ற வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அவனுக்குள்ளே இருந்திருந்தால் அவன் அந்த எல்கை இல்லாத ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக் கொண்டிருக்க முடியும். இப்படிதான் நம்மளும் இன்றைக்கு பல விசுவாச பிள்ளைகள் தங்களுடைய ஆசீர்வாதத்தை ஒரு எல்கையோடு நிறுத்தி கொள்ள விரும்புகிறார்கள். தங்களுடைய நன்மையை அல்லது தங்களுடைய உயர்வை ஒரு எல்கையுடன் நிறுத்தி கொள்ளவே அவர்கள் விரும்புகிறார்கள். அவர்களுக்கு போராட மனதில்லை, அவர்களுக்கு விசுவாசம் இல்லை, அதனால் போராடுவதற்கு என்ன இல்லை, மனதில்லை. விசுவாசமும் போராடுவதற்கான போராட்ட குணமும் அவர்களுக்குள்ள இருந்திருந்தால் அல்லது இருக்குமானால் நிச்சயமாக ஒரு எல்கை இல்லா ஆசீர்வாதத்துக்குள் போய் நிற்க முடியும். அதற்கு பல வேத பகுதிகள் பரிசுத்த வேதாகமத்தில் நமக்கு சாட்சிகளாய் நமக்கு முன்பாக இருக்கின்றன. பல சாட்சிகள், போராடி வெற்றி பெற்றவர்களை நமக்கு முன்பாக கர்த்தர் வைத்திருக்கிறார். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வாசித்து பாருங்கள். 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். யாபேஸ் தன் சகோதரர்களை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். அவன் தாய் நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி
அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். யாபேஸ் யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்கையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு கூட இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதே தேவன் அவனுக்கு அருளினார். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். അങ്ങനെ മലയാളത്തിൽ വായിച്ചേ. യാബേസ് തന്റെ സഹോദരന്മാരെക്കാളും യാബേസ് തന്റെ സഹോദരരെക്കാളും ഏറ്റവും മാന്യനായിരുന്നു. അവന്റെ അമ്മ ഞാൻ അവനെ വ്യസനത്തോടെ പ്രസവിച്ചു എന്ന് പറഞ്ഞ് അവന് യാബേസ് എന്ന് പേരിട്ടു. യാബേസ് ഇസ്രായേലിന്റെ ദൈവത്തോട് നീ എന്നെ നിശ്ചയമായി അനുഗ്രഹിച്ച് എന്റെ അതിർ വിസ്താരമാക്കുകയും നിന്റെ കൈ എന്നോട് കൂടെ ഇരുന്ന് അനർത്ഥം എനിക്ക് വ്യസന കാരണമായി തീരാതെ വണ്ണം എന്നെ കാക്കുകയും ചെയ്താൽ കൊള്ളാമായിരുന്നു എന്ന് അപേക്ഷിച്ചു. അവൻ അപേക്ഷിച്ചതിന് ദൈവം അവനുക്ക് നൽകി. ഹല്ലേലൂയ. ഒരു ആമേൻ ചൊല്ലുங்க பார்க்கலாம். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். யாபேஸ் தன் சகோதரர்கள் எல்லாவரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். முதலிலே ஆண்டவர் அதை சொல்லிவிட்டார். தன் சகோதரர்களை எல்லாவற்றை பார்க்கிலும் எல்லாவரை பார்க்கிலும் அவன் கனம் பெற்றவன், உயர்ந்தவன், ஆசீர்வதிக்கப்பட்டவன், செழிப்பானவன். ஆமென். ஆனால் அவனுடைய ஜென்மத்தை பாருங்க, அவனுடைய பிறந்த சூழ்நிலையை பாருங்க. அவனுடைய தாய் அவனை வேதனையோடு பெற்றேன் என்று சொல்லவில்லை, விசனத்தோடு பிரசவிச்சு என்று சொல்லுகிறான். துக்கத்தோடு பெற்றேன். அல்லேலூயா. யாராவது பிள்ளை பெறும்போது துக்கத்தோடு பெறுவார்களா? அதுவும் ஒரு அழகான ஆண் பிள்ளை பிறந்து வெளியே வரும்போது எந்த தாயாவது துக்கப்படுவாளா? பிரைஸ் தி லார்ட். ஆனா இந்த தாய் நான் துக்கத்தோடு பெற்றேன் என்று சொல்லியே அவனுக்கு எப்படி பெயரிடுகிறாள்? யாபேஸ். ஹல்லேலூயா. பாவம், எந்த சூழ்நிலையில எப்படி அந்த குடும்பத்தில் வந்து பிறந்தான்னு நமக்கு தெரியல. ஆமென். ஆனா அவனுடைய தாய்க்கும் அவனுடைய குடும்பத்துக்கும் எல்லாருக்குமே ஒரு அழையா விருந்தாளியாக, எதிர்பாராத ஒரு விருந்தாளியாக, யாரும் விரும்பக்கூடாத ஒரு விருந்தாளியாக வந்து ஜென்மம் எடுக்கிறான். பிரைஸ் தி லார்ட். ஆனா நீங்க பாருங்க, அவன் படிப்படியாய் வளர்ந்தான், கொஞ்சம் கொஞ்சமாய் வளர்ந்திருப்பான். ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரும்போது அவனுக்கு புத்தி வருகிறது, அறிவு வருகிறது. வாலிப பருவத்தில் அவனுக்கு தெரியாது, குழந்தை பருவத்தில் அவனுக்கு தெரியாது, வாலிப பருவத்திலும் அவனுக்கு இந்த சம்பவம் தெரியாது. ஆனால் குறிப்பிட்ட காலம் வரும் பொழுது அவனுடைய சூழ்நிலையை புரிந்து கொள்ளுகிறான். ஹலோ, ஏய் 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 ஏய், கவனி கவனி கவனி. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவனை இருக்க விடு மக்களே, அவனை இருக்க விடு. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஒரு குறிப்பிட்ட காலம் வரும் பொழுது அவனுக்கு இந்த விஷயம் என்ன செய்கிறது? புரிந்து விடுகிறது. அப்போதான் அவன் யோசிக்கிறான், இல்ல நான் ஒரு நாளும் இவர்களுக்கு பாரமாய் இருக்க போவதில்லை. என் சூழ்நிலையை நான் மாற்றி காட்டணும். என் சூழ்நிலையை நான் மாற்றி காட்டணும். என்னுடைய பிறப்பு என் குடும்பத்துக்கு ஒரு ஆசீர்வாதமானதாய் மாற்றி காட்டணும். என் தாய்க்கு ஒரு ஆசீர்வாதமானதாய் மாற்றி காட்டணும். துக்கத்தோட பெற்ற என்னை என் தாய் சந்தோஷமுடையவளாய் நான் மாற்றி காட்டணும். என் பிறப்பு ஒரு அதிசயமாய் மாறணும். என் பிறப்பு ஒரு ஆசீர்வாதமாய் மாறணும். என் குடும்பத்துக்கு நான் ஆசீர்வாதமானவனாய் நான் மாற வேண்டும் என்று சொல்லி அவன் அமைதியா இருக்கல. என்ன செய்தான் தெரியுமா? ஜெபத்தை கையில் எடுத்தான். ஜெபிக்கிறவனாய் மாறினான், போராடுகிறவனாய் மாறினான், துணிவுள்ளவனாய் மாறினான். சூழ்நிலை யாரால் எப்பொழுது எப்படி மாற்றப்படும் என்பதை குறித்து அவன் நன்றாய் அறிந்திருந்தான்.
என் பலத்தினாலும் நடக்காது, என் பராக்கிரமத்தால் நடக்காது, என் பாரம்பரியத்தில் நடக்காது, என் குடும்ப பின்னணியினால் நடக்காது, என் படிப்பினால் நடக்காது, என் ஞானத்தினால் நடக்காது, என் தாய் தகப்பனுடைய பின்பலத்தாலும் புயபலத்தாலும் நடக்காது. ஆனால் இவைகளை எல்லாம் நடத்தி தருகிற சர்வ சக்தனுள்ள சர்வ வல்லமையுள்ள தேவன் ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. அதை அறிந்த யாபேஸ் போராட துணிகிறான். நீங்க பாருங்க, கண் அடைச்சு செய்தி கேட்க கூடாதுங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கண் அடைச்சு செய்தி கேட்க கூடாது. செய்தி கேட்கும்போது நிமிர்ந்து உட்கார்ந்து கண்ணை திறந்து வச்சுக்கணும். கண்ணை எப்படி வச்சுக்கணும்? திறந்து வச்சுக்கணும். அம்மாமார்களுக்கும் ஐயாமார்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இது பிரயோஜனம் உள்ள ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை. பிரைஸ் தி லார்ட். ஒரு அல்லேலூயா பரா, ஒரு அல்லேலூயா பரா, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க சத்தமா. சொத்தி கையெல்லாம் பிசாசே, கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லு, சத்தமா சொல்லு. ஹல்லேலூயா. நான் ரத்தம் சிந்தி பிரசங்கிக்கிறேன், நீ கண்ணடைச்சு உறங்குற. என்னைக்கு உன் குடும்ப சூழ்நிலை மாறும்? என்னைக்கு நீ மாறுவாய்? எண்ணும் கடன் வாங்குறதுக்கு 4 வீடு தண்டி தான் நீ வாழ்க்கை வாழணும், வாழ்ந்து முடியணும்னு நினைச்சேன்னா நீ உறங்கு. இல்ல உன் சூழ்நிலை மாற்றம் வரணும்னு நீ நினைச்சேன்னா இதெல்லாம் கண் விழிச்சிருந்து கேளு. அப்பொழுது உன் புத்தி தெளியும், உன் சந்ததிகளுக்குள்ள புத்தி தெளியும். நீ செபித்துக் கொண்டிருந்தா உன் சந்ததிக்கு இந்த வார்த்தை போகும் உள்ள. நீ தூங்கி கொண்டிருந்தா உன் சந்ததிக்கு இந்த வார்த்தை உள்ள போகாது. ஏன் என்ன வேதனைப்படுத்துற நீ? நான் உனக்காகத்தான் இங்க நின்று கொண்டிருக்கேன், எனக்காக நிற்கிறேன். என்ன தேவன் யாபேசையும் விட ஆசீர்வதித்து வச்சிருக்கிறார். உனக்காகத்தான் இந்த செய்தியை பேசிக் கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. 2 கரத்தை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லு. இந்த பிசாசு நம்ம விட்டு ஒளியாம இந்த சபை ரட்சிக்கப்படாது. இந்த உறக்கத்தை கொண்டு வர பிசாசு அழியணும் சபையை விட்டு. கண்ணை திறந்து வச்சு செய்தியை கேளு. இங்க கவனி. ஹல்லேலூயா. சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லு. யாபேஸ் சூழ்நிலை எப்படி யாரால் மாற்றப்பட முடியும் என்பதை நன்கு அறிந்தவனாகி அவன் என்ன செய்தான் தெரியுமா? ஆண்டவருடைய பாதபடியில் போய் முழங்கார்படியிட்டான். ஆண்டவருடைய பாதபடியில் போய் முழங்கார்படியிட்டான். என்ன செய்தான்? என்ன செய்தான்? செபிக்க ஆரம்பித்தான். 4 காரியங்களை ஆண்டவரிடத்தில் கேட்டான். தேவனே என்னை ஆசீர்வதியும், தேவனே என்னை ஆசீர்வதியும். அதோடு நிறுத்தக்கூடாது. என் எல்கை என்ன செய்யும்? பெரிதாக்கும். ஆசீர்வாதம் வேணும், ஆனா அதுக்கப்புறம் எல்கை விரிவாகணும், எல்கை பெரிதாகணும். எல்லை இல்லாத ஆசீர்வாதம் வேணும், எல்கை இல்லாத ஆசீர்வாதம் வேணும். இன்னைக்கு 10 பேரிடத்துல கடன் வாங்கி இருந்தா நான் 100 பேருக்கு கடன் கொடுக்கிறவனாய் மாறணும். நான் 10 வீட்டுல நான் தண்டி இருந்தா 100 வீட்டுல கதவை தட்டி நான் உதவி செய்கிறவனா மாறணும். அதான் எல்கை இல்லாத ஆசீர்வாதத்தை ஆண்டவர் எனக்கு தரணும். என்ன 10 பேர் நிந்தித்திருந்தா 100 பேருக்கு நான் ஆசீர்வாதமா இருக்கணும். 10 பேருக்கு நான் அவமான 10 பேருக்கு முன்பாக நான் தலை குனிந்து இருந்திருந்தா நான் 100 பேருக்கு முன்பாக, 1000 பேருக்கு முன்பாக, 10,000 பேர்களுக்கு முன்பாக
நான் தலை நிமிர்ந்து நடக்கணும். ஆமென். அப்படி ஒரு ஆசீர்வாதத்தை நீர் எனக்கு கொடுக்கணும். என் எல்கையை பெரிதாக்கணும். அடுத்து உமது கரம் என்ன செய்யணும்? உமது கரம் என்னோடு இருக்கணும். ஆண்டவரே, என் எல்கை பெரிதாகி நீர் என் ஆசீர்வாதத்தை, என் எல்கை பெரிதானாலும் நீர் என்ன விட்டு கொண்டு போயிடக்கூடாது. உமது கரம் என்னோடு கூட என்ன செய்யணும்? எப்போதும் இருக்கணும். ஹல்லேலூயா. அந்த ஆஸ்தி அழியறது, அந்த சம்பத்து அழியக்கூடாது. அந்த சம்பத்தை உடைத்துக் கொண்டு பிசாசு உள்ள வரக்கூடாது. பிசாசு வேலியை உடைத்துக் கொண்டு உள்ள வரக்கூடாது. உங்க கரம் எப்போது என் கூட இருக்கணும். 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 ஹல்லேலூயா. அடுத்து நாலாவது ஒரு ஜெபம் ஜெபிக்கிறோம் பாருங்க. கர்த்தாவே, தீங்கு என்னை தொடாதபடி என்னை காத்துக்கொள்ளும். ஆமென். தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு என்ன செய்யுங்க? காத்து கொள்ளுங்கப்பா. இதெல்லாம் நீ தந்துட்டு ஒரு கேன்சர் வியாதியை தந்துடாதீங்கப்பா. ஒரு சுகர் வியாதியை தந்துடாதீங்கப்பா. என் தலைமுறைகளை ஒன்றும் சேதப்படுத்தாதபடி காத்து கொள்ளுங்கப்பா. ஹலோ, வேதம் என்ன சொல்லுக தெரியுமா? தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் யாருக்கு கொடுக்கிறாரோ அதை அனுபவிக்கிற பாக்கியத்தையும் யார் கொடுக்கணும்? அவரே கொடுக்கணும். ராமன் சொல்லுங்களேன். அனுபவிக்கிற பாக்கியத்தை யார் கொடுக்கணும்? அவரே கொடுக்கணும். அப்பா, நீங்க என்னை ஆசீர்வதித்து என் எல்கையை பெரிதாக்கி உங்க கரம் என்னோடு கூட இருந்து தீங்கு என்னை அணுகாதபடி எனக்கு ஒரு நல்ல முடிவையும் கட்டளையிடணும். ஆண்டவரே, எவ்வளவு போராட்டமான ஜெபம். அந்த 2 வரிகள், 2 வசனத்தில் இருக்கிற அந்த யாபேசுடைய சரித்திரம் இன்றைய வாலிபர்களுக்கும் இன்றைய கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கும் ஒரு பாடமாய் மாறக்கூடாதா? ஒரு அனுபவமாய் மாறக்கூடாதா? ஏன் என்றைக்கும் வறுமை வறுமை என்று துக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்? ஏன் என்றைக்கும் பிரச்சனை பிரச்சனை என்று கலங்கி கொண்டிருக்கிறார்? என்றைக்கும் வறுமையா? என்றைக்கும் தரித்திரமா? என்றைக்கு கடன் வாங்குகிறவளா? நோ. நீ போராடு. ஹல்லேலூயா. நீ வைராக்கியம் உள்ளவர்களாய் மாறு. நீ போராடினால், ஆமென். உனக்கு தெரியுமா, இதே போல ஒரு சம்பவம் தான் யாக்கோபு பதானராமிலிருந்து பெயர்சபாவுக்கு திரும்பி வரும் பொழுது ஒரு நாள் மாலை நேரத்தில் ஒரு கர்த்தருடைய தூதனை சந்தித்தான். அல்லேலூயா. இன்னும் யாப்போக்கு நதியை தாண்டி அந்த பக்கம் போக வேண்டியதான் அப்பாவுடைய ஊர். 20 ஆண்டுகளுக்கு முன்பாக கோலும் கையுமாய் இந்த நதியை கடந்து போனேன். ஒரு நாள் எல்லாம் இழந்தவனாகி, தாயின் தகப்பனை இழந்து, சொந்த ஊரை இழந்து, சொந்த நாட்டை இழந்து, இனி என்ன சம்பவிக்குமோ என்று தெரியாதவனாகி, இனி என்றைக்காவது ஒரு நாள் இந்த ஊருக்கு நான் திரும்பி வருவேனோ மாட்டேனோ என்று புரிந்து கொள்ள முடியாதவனாகி, தன்னந்தனிமையில் நடுராத்திரி கல்லை தலையணையாக எடுத்து வைத்துக்கொண்டு அந்த லூஸ்ங்கிற இடத்துல படுத்து தூங்குகிறான் பாருங்க. வானத்தையே வெறிச்சு பார்த்து கொண்டு நட்சத்திரங்களை எண்ணிக்கொண்டு தூக்கம் வராம தவிக்கிற நேரத்தில் கர்த்தர் உன் தரிசனத்தில் இப்படி வெளிப்பட்டார். யாக்கோபே, யாக்கோபே, அப்பா, நான் உன் தகப்பனாயிருக்கிற ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாயிருக்கிற கர்த்தர். நீ பயப்படாத, நீ பயப்படாத, நான் கூட வருவேன், நான் கூட வருவேன். நீ போ, நீ தனிமையில் அல்ல, நீ தனிமையில் நான் போ, நீ போ, நான் கூட வருவேன். நான் கூட வந்து
ஹல்லேலூயா. நான் உனக்கு சொன்னதை நிறைவேற்றும் வரைக்கும் உன்னை கைவிட மாட்டேன். உன் தகப்பன் வீட்டுக்கு நான் உன்னை திரும்ப வர பண்ணுவேன். உன் தகப்பன் வீட்டுக்கு நான் உன்னை திரும்ப வர பண்ணுவேன். நீ திரும்பி வருவாய், நீ திரும்பி வருவாய். ஹல்லேலூயா. இப்பொழுது 20 ஆண்டுகள் கடந்தாயிற்று. தேவன் அவனிடத்தில் சொன்ன சகல வார்த்தைகளையும் அவர் நிறைவேற்றியாயிற்று. சகல வார்த்தைகள் நிறைவேற்றியாயிற்று. திரளான ஆடுகளும் மாடுகளும் ஒட்டகங்களும் பசுக்களும் கறவை மாடுகளும் நிறைந்த 2 பெரும் பரிவாரங்களோட இப்பொழுது ஒரு ஊரே நிறைந்து காணப்படுகிறான். ஆனால் உனக்கு மனதுக்கு திருப்தி இல்லை. ஹல்லேலூயா. மனதுக்கு சந்தோஷம் இல்லை. மாலை நேரத்தில் தேவதூதர்களை சந்திக்கிறான். அவ்வளவுதாங்க. சந்தித்த உடனே என்ன செஞ்சாச்சு? கட்டி ஒரு பிடி பிடித்தாயிற்று. ஆமென். கட்டி பிடித்தாயிற்று. என்னை ஆசீர்வதியும் என்று கேட்க ஆரம்பிச்சாச்சு. என்னை ஆசீர்வதியும். ஒரே ஒரு வார்த்தை தான், என்னை ஆசீர்வதியும். ஒரே ஒரு வார்த்தை தான், என்னை ஆசீர்வதியும். இங்கு எப்படி யாபேஸ் என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி இஸ்ரவேலின் தேவனாயிருக்கிற கர்த்தரிடத்தில் போராடினானோ அதே போராட்டம். பின்னால மைக்கு வாளிய நல்லா இருக்காப்பா? நல்லா கேக்குதா? மைக்கு வாளிய நல்லா இருக்கா? அந்த ஃபேன் எல்லாம் ஒன்று ஆஃப் பண்ணி போடுவியா? பிரைஸ் தி லார்ட். சூடெடுத்தாவது கொஞ்சம் தூங்காமல் இருந்தாங்கன்னா இந்த செய்தியுடைய ஜீவன் அவருடைய இதயத்தில் போனால் நல்லா இருப்பாங்கப்பா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த செய்தியுடைய ஜீவன் நம்முடைய ஜனத்துடைய இதயத்தில் போனால் அவங்க கொஞ்சம் நல்லா இருப்பாங்க. எதிர்காலம் நல்லா இருக்கும். சந்ததிகளுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும். ஆமென். ஆனால் அந்த ஜீவன் உள்ள போக விடாதபடி பிசாசையும் கொண்டுல வர்றாங்க. பழைய காலத்தில் வாதையை வாங்கி வச்சு ஆராதிச்ச குடும்பம் இல்லை நம்ம குடும்பங்கள். அதனால் அந்த வாதையை கொண்டு தான் சுமந்து தான் நடக்கிறாங்க. ஏன்பா உறங்குறீங்க? ஏன் ஏன் என்ன நடந்தது உங்களுக்கு? என்ன பிரச்சனை என்ன உங்களுக்கு? ஹல்லேலூயா. நீங்க இப்படி ஆலயத்தில் தூங்கினா இந்த சந்ததிகள் என்ன செய்யும்? உங்களுடைய பிள்ளைகள் என்ன செய்யும்? சனிக்கிழமை இரவில் இவர்களுடைய செல்போனை எல்லாம் வாங்கி நீங்க மூடி உள்ள வைக்கணும். சகோதரிகளுக்கு சொல்றேன், சனிக்கிழமை இரவில் இவங்க மாலை 4 மணி முதல் செல்லு கொடுக்க கூடாது. 9 மணிக்கு பரம்ப போட்டு இவளை உறங்க விடணும். சனிக்கிழமை இரவில். ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஃப்ரெஷ்ஷா வந்து உள்ள உட்காரணும் ஆராதனைக்கு. அப்படி என்னதான் வேலையோ தெரியல. பிள்ளைகளும் தூங்குறாங்க, வாலிபர்களும் தூங்குறாங்க, சகோதரிகளும் தூங்குறாங்க, சகோதரர்களும் தூங்குறாங்க. இது தாலாட்டுகிற பிரசங்கமாயா நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். சில விசுவாசிகள் சொல்ற கேட்டிருக்கிறேன், அவர் பிரசங்கம் பண்ணிட்டு போய் நாங்க எல்லாம் உறங்கிட்டே இருப்போம். சரி, அது அப்படிப்பட்ட சூழ்நிலையா இருக்கலாம். உனக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையா எங்க வண்டி ஓடுது? சொல்லு, வெளியே போய் சொல்லு. பாஸ்டர் பறையிறாருன்னோ திட்டுறாருன்னோ சபிக்கிறாருன்னோ என்ன வேணும் போய் சொல்லு போ. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சொல்லுங்க, வெளியே போய் சொல்லுங்க. பாஸ்டர் திட்டுறாரு, பாஸ்டர் பறையிறாரு, சபிக்கிறாரு, இருக்க விடுறாருல்ல அப்படின்னு சொல்லுங்க. என்ன வேணாலும் போய் சொல்லுங்க வெளியே போய். ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். போ போ போ, வெளியே போ பிசாசு. போ போ, இயேசுவின் நாமத்தில் போ. லைவ்ல பார்க்கிறவங்க எல்லாம் நம்மளை அவமானமா நினைப்பாங்க. ஆனா லைவ்ல பார்க்கிறாங்களேன்னு சொல்லி எனக்கு இது சொல்லாம இருக்க முடியாது. உன்னை தூங்க விட்டு நான் பிரசங்கிக்கிறத விட பிரசங்கிக்காம இருக்கலாம். லைவ்ல பார்த்தா இது அருவருப்பா இருக்குமேன்னு என்னையும் திட்டுவாங்க. ஏன் இப்படி பேசுறீங்கன்னு என்னையும் சொல்லுவாங்க.
நான் இது செய்யாம அதை செய்ய முடியாது. நான் மேய்ப்பனும் தகப்பனுமா இருக்கிறது, நான் செய்துதாகணும். இந்த வார்த்தைக்கு அவ்வளவு கர்ப்ப வேதனைப்பட்டு இருக்கிறேன். ஒரு வாரம் முழுவதும் கர்ப்ப வேதனைப்பட்டு அழுது அழுது எழுதி இருக்கிறேன். உங்களுக்காக தான் செஞ்சு வந்துட்டு இருக்கேன். Praise the Lord. Hallelujah. நீ உறங்கினாலும் உறங்குங்க, நான் இனி திட்ட மாட்டேன். Praise the Lord. Hallelujah. தூங்குறவங்க தூங்குங்க, நான் இனி திட்டவே மாட்டேன். தொடர்ந்து பிரசங்கிக்கணும். ஆமென் ஆமென் சொல்லுங்களேன். இப்ப பாருங்க, இரவு முழுவதும் யாக்கோபும் தூதனுமாய் போராடுகிறார்கள். அதிகாலை நேரம் தூதன் சொல்லுகிறார், பொழுது விடுகிறது, நான் போகட்டும். பொழுது விடுகிறது, நான் போகட்டும் சொல்றான். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விடேன். சொல்லுங்க பார்க்கலாம். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை, வாதிருந்து சொல்லுங்க. நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விடேன். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை, வேற வழி இல்லைன்னு தெரிஞ்சப்போ அந்த தூதன் என்ன செய்தான்? அவனை ஆசீர்வதித்தான். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். ஏன் நம்மால முடியாது? ஏன் நம்மால முடியாது? ஏன் நம்முடைய சூழ்நிலையை மாற்றிக்கொள்ள முடியாது? நாமும் போராடினால் ஜெயிக்கலாமே, நாமும் போராடினால் வெற்றி பெறலாமே. இன்னும் ஒரு பானை கொண்டு வா என்கிற சத்தம் உங்களுடைய காதுகளுக்கு தொனிக்கிறதா? நீங்களா இருந்தால் அந்த இடத்துல என்ன செய்திருப்பீர்கள்? நானா இருந்தால் அந்த இடத்துல இல்லை என்று சொல்ல மாட்டேன். என் உயிர் இருக்கிற வரைக்கும் வேக வேகமாய் ஓடி இருப்பேன். பல வீடுகளுக்கு ஓடி இருப்பேன். அங்கே நிரப்பப்பட்டிருக்கிற தண்ணீர் ஜாடிகளை கூட கவுத்து காலிபானையை சுமந்து வந்திருப்பேன். ஏனென்றால் இங்கே எண்ணெய் ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கிறது. இந்த வாய்ப்பை, இந்த சந்தர்ப்பத்தை நான் இழந்து விட்டால் இனி ஒரு சந்தர்ப்பம் இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமாய் என் வீடை தேடி வரப்போவதில்லை. ஆகையால் என்ன விலை கொடுத்தாலும் இந்த சந்தர்ப்பத்தை நான் அனுபவித்துதான் ஆக வேண்டும். ஹல்லேலூயா. ஓ, நினைச்சு கூட பார்க்க முடியலங்க, கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. அவ்வளவு ஆசீர்வாதம் போராடுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் வச்சிருக்கிறார். அதோட செயல்படுகிற பிள்ளைகளுக்கு, போராடுகிற பிள்ளைகளுக்கு, ஆமென், வாஞ்சியின் தாகத்தோடும் செயல்படக்கூடியவர்களுக்கு முன்பாய் தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 12 முதல் 22 வரையான வசனங்களிலே ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். கவனியுங்கள், ஈசாக்கு ஒரு தேசத்தில் குடியிருக்கிறான், அங்கே விதை விதைக்கிறான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் 100 மடங்கு பலனை கர்த்தர் கட்டளையிடுகிறார். தொடர்ந்து நீங்க கீழே வாசித்து வரும்போது அந்த தேசத்து ராஜாவும் அவருடைய மக்களும் இவன் மேல் பொறாமை கொள்ளுகிறார்கள். அப்படித்தானே? ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நம்முடைய எல்லா செயல்களும் அயல் வீட்டுக்காரர்களுடைய பொறாமைக்கு ஆளாகுவோம் அப்படின்னு வசனம் சொல்லுகிறது. அயல் வீட்டுக்காரங்க நம்மளுக்கு என்ன செய்வாங்க? பொறாமப்படத்தான் செய்வாங்கன்னு வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது. பிரைஸ் தி லார்ட். நீங்களும் நானும் ஆசீர்வாதமா இருக்கிறது மற்ற கண்களுக்கு சந்தோஷமா இருக்கும் என்று நீங்கள் எதிர்பார்க்க கூடாது. அது பொறாமைக்கு எதுவாக மாறக்கூடிய சம்பவம் தான். ஹல்லேலூயா. அப்படியே ஈசாக்கின் மேலும் அந்த தேசத்து ராஜாவும் அவருடைய மக்களும் பொறாமை கொண்டு என்ன செய்கிறார்கள்? இந்த விவசாயத்துக்கு பயன்பட்ட துறவுகளை என்ன செய்றாங்க? ஒவ்வொன்னா மூடிக்கொண்டே வராங்க. ஏற்கனவே
இவங்க தூர்த்து போட்ட துறவுகளை ஈசாக்கும் அவருடைய வேலைக்காரர்களும் மறுபடியும் தோண்டி அதை சுத்தப்படுத்தி மறுபடியும் அதை பாசன வசதிக்கு கொண்டு வந்தார்கள். அதையும் அவர்கள் என்ன செய்தார்கள்? தூர்த்து போட்டார்கள். அப்போ அதை விட்டு கொண்டு அந்த பக்கம் போய் புதிய துறவை வெட்டுகிறார்கள். கவனிங்க, புதிய துறவுகளை வெட்டுகிறார்கள். அந்த துறவுகளையும் அவர்கள் தூர்த்து போடுகிறார்கள். ஒன்றை வெட்ட அதை தூர்த்து போட, இன்னொன்றை வெட்ட அதை தூர்த்து போட, கடைசியில் ஒன்றை வெட்டுறாங்க. அதுல சுரக்கு நீரூற்று தென்படுது, கிடைக்குது. ஆனால் அதை குறித்தும் அவர்கள் வாக்குவாதம் பண்ணி அதையும் அபகரித்து கொண்டார்கள். அடுத்து கடைசியில் ஒன்றை வெட்டுகிறார்கள். அதிலும் நீருறவை காணப்பட்டது. அதை குறித்து அவர்கள் என்ன செய்யவில்லையாம்? வாக்குவாதம் பண்ணவில்லையாம். அப்பொழுது ஈசாக்கு வாய் திறந்து இப்படி சொல்லுகிறான், இப்பொழுது தேசத்தில் நாம் பலுகும்படி கர்த்தர் நமக்கு என்ன செய்திருக்கிறார்? கட்டளையிட்டிருக்கிறார் என்று சொல்லி அந்த துறவுக்கு என்ன பெயர் கொடுத்தார்கள்? ரெகோபத் என்று பெயர் வைத்தார்கள். ஒரு ஆமீன் சொல்லுவீங்களா? இது சம்பவம். இனி நம்முடைய விஷயம் என்ன தெரியுமா? ஈசாக்குடைய வேலைக்காரர்கள் சுத்தம் பண்ணின துறவுகள், வெட்டின துறவுகள் எல்லாமே ஒவ்வொன்றாய் தூர்த்து போடப்பட்ட பொழுதும் ஈசாக்கு என்ன செய்யவில்லை? மனம் தளரவில்லை, மனம் சோர்ந்து போகவில்லை, மனம் மாறிவிடவில்லை. அவன் அடுத்த துறவுகளை வெட்டுகிறார்கள். அவர் அடுத்த துறவுகளை வெட்டுகிறார்கள். ஒன்று முடிவுக்கு வரும்போது இன்னொன்றை ஆரம்பிக்கிறார்கள். ஒன்று முடிவுக்கு வரும் பொழுது அடுத்தொன்றை ஆரம்பிக்கிறார்கள். அவர்களுக்கு தெரியும், என்றைக்காவது ஒரு நாள் இதற்கு முடிவு வரும், அப்பொழுது நாம் ஆசீர்வாதத்துக்கு நேராய் பயணிக்க முடியும். ராமேன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இங்கே அந்த வெளியே நின்ற வாலிபனை போல இனி பானை இல்லை என்று ஈசாக்குடைய வேலைக்காரர்கள் சொல்லி இருந்தால் ரெகோபோத்தை கண்டிருக்க முடியாது. ஹலோ, ரெகோபோத்தை காண வேண்டுமானால் பலுகத்தை பலுகி பெருகுவதை அனுபவிக்க வேண்டுமானால் நீ பொறுமையோடு இருந்து முயற்சி பண்ண வேண்டியது அவசியம். பொறுமையோடு இருந்து போராட வேண்டியது அவசியம். ஒரு வழி அடையும், புது வழி திறக்கும். அந்த வழி அடையும், புது வழி திறக்கும். அந்த வழி அடையும், புது வழி திறக்கும். என்றைக்காவது ஒரு நாள் உனக்கு நிரந்தரமான ஒரு உறவையை தேவன் திறந்து உன்னை பெருகும்படி கட்டளையிடுவா. ஹல்லேலூயா. ஏலியாவை போல போய் என்ன செய்யக்கூடாது? போதும் கர்த்தாவே, என் பிதாக்களை பார்க்கல நான் நல்லவன் கிடையாது, என்னை எடுத்துக்கொள்ளுங்க அப்படின்னு போய் என்ன செய்யக்கூடாது? சோர்ந்து போய் சூரச்செடியின் தணலிலே படுத்து கிடக்க கூடாது. பிரைஸ் தி லார்ட். சோர்ந்து போய் படுத்து கிடக்க கூடாது. முயற்சி பண்ணு, போராடு. ஒன்றும் முடியல, இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு பணம் இல்லைல்ல, சொந்தங்கள் உதவிக்கு யாரும் இல்லைல்ல, முழங்கால் இருக்கா? முழங்கால் இருக்கா? கர்த்தருடைய ஆலயம் இருக்கா? உன் வீட்டில் ஒரு அறை இருக்கா? முழங்கால் படியிடு. ஹல்லேலூயா. அதான் பல சாட்சிகள், பல சாட்சிகள். யாபேஸ் ஒரு சாட்சி, யாக்கோபு ஒரு சாட்சி, ஈசாக்கு ஒரு சாட்சி. பல லொகேஷன், பல சூழ்நிலை, பல சூழ்நிலைகளில் அவர்கள் தள்ளப்பட்டிருந்த பொழுதும் கடைசியில் அவர்கள் மகா பெருக்கத்தின் ஆசீர்வாதத்தை அனுபவித்தார்கள். எல்கை இல்லாத நன்மை அனுபவித்தார்கள், எல்கை இல்லாத ஆசீர்வாதத்தை அனுபவித்தார்கள். வாலிப பிள்ளைகளோட கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், நீ சூழ்நிலையை கண்டு சோர்ந்து போய்விடக் கூடாது. ஹல்லேலூயா. ஒருவேளை பாரம்பரியமா உங்களுக்கு பணம் இருக்காது. உங்க அப்பா கோடீஸ்வரனா இருக்க மாட்டார், உங்க அப்பா தொழிலதிபரா இருக்க மாட்டார், விவசாய நிலங்களும் ரப்பர் எஸ்டேட்டுகளும் உங்களுக்கு இருக்காது. ஏன்?
கரம் தூக்கி விட அல்லது ஒரு டேமுக்கு பீஸ் கட்ட கூட உங்களுக்கு சொந்தக்காரங்க உறவுகள் யாரும் கைகூட வராதவர்களா இருக்கலாம். அது முடிவல்ல, புரிஞ்சுக்கோங்க. அல்லேலூயா, அது முடிவல்ல. எனக்கு கூட எங்க அப்பா ஒரு சென்ட் நிலம் சம்பாதிச்சு வைக்கல. அல்லேலூயா. ஏன்னா அவர் ஒரு ஏழை தகப்பன், ஒரு ஏழை அம்மா, ஒரு சென்ட் நிலம் கூட இல்லாத ஒரு தாய் தகப்பனுக்கு பிறந்தவங்க தான் நாங்க. பிரைஸ் தி லார்ட். படிக்க வேண்டிய காலத்தில் படிக்கவா முடிஞ்சது? அதுக்கும் முடியலைங்க. அதுக்கும் வழி இல்லாமல் போச்சு. படிப்பு தலையில் ஏறல. ஏன்னா வயிற்றுல சாப்பாடு இல்லை, உடுக்க துணி இல்லை. ஹல்லேலூயா. எப்படி படிப்பு வரும்? அதுக்கும் நடக்கல. ஆனால் வாழ்க்கையை நாங்கள் முடிச்சுக்கிட்டோமா? சோர்ந்து போய்கிட்டோமா? இஸ்ரவேலின் தேவனாக இருக்கிற கர்த்தர் எங்களுக்கு அடைக்கலமாயிருந்தார். அவரை நாங்கள் ஆராதிக்கிறவர்களாக இருந்தோம். அவரை தீவிரமாய் ஆராதித்தோம். ஜெபத்தில் முந்திக் கொண்டோம். ஹல்லேலூயா. ஒரு நாளும் அவரை குறை சொல்ல எங்களுடைய வாய் எழும்பினதில்லை. இந்த நிலைமையில் எங்களை வைத்திருக்கிறார்களே ஆண்டவர் சொல்லி நாங்கள் புலம்பினதில்லை. சூழ்நிலையை மாற்றிக்கொள்ளும் என்றைக்காவது ஒரு நாள் வரும் என்பது எங்களுக்கு தெரிந்திருந்தது. தேவன் அந்த நாள் வந்த பொழுது எங்கள் சூழ்நிலைகளை மாற்றி அமைத்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிச்சயமாய் நீங்க எழுதி வையுங்கள். இன்றைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டிருக்கிற நாங்கள் ஒரு நாள் எல்கை இல்லாத ஆசீர்வாதத்துக்குள்ள போவோம். ஹல்லேலூயா. யாரும் நினைத்து கூட பார்க்காத எல்கை இல்லாத ஆசீர்வாதத்துக்குள் நான் போவேனேயானால், நான் ஆராதிக்கிற தேவனைத்தான் நீங்கள் ஆராதிக்கிறீர்கள். நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற அதே இயேசுவை தான் நீங்களும் தெய்வமை ஆராதிக்கிறீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நாள் எல்கை இல்லாத ஆசீர்வாதம் வந்து சேரும். ஹல்லேலூயா. அதற்கு விசுவாசம் வேணும். அதுக்கு போராட துணியணும். விசுவாசம் வேணும். ஹல்லேலூயா. போராட துணியணும். ஆராதனை கூடத்துக்குள்ள வந்து உறங்கியும் தூங்கி இருந்து கையடிக்க மனம் இல்லாம, ஜெபிக்க மனம் இல்லாம, ஹல்லேலூயா, ஒரு உபவாச கூட்டத்துக்கு வர்ற மனம் இல்லாம, ஆமென், பிரைஸ் தி லார்ட், ஏன் ஆராதனைக்கு கூட ஒழுங்கா வருவதற்கு மனம் இல்லாம இருந்தா எங்கப்பா நீங்க எல்கை இல்லாத நன்மையை காண போகிறீர்கள்? ஹல்லேலூயா. யாரால் ஆசீர்வாதம் வரும் என்று நினைக்கிறீர்கள்? நீங்கள் உங்களுடைய ஞானத்தினால் சம்பாதிப்பீர்களோ? உங்கள் புத்தியினால் சம்பாத்தியம் வருமோ? உங்களுடைய பலத்தினால் நீங்கள் கோடீஸ்வரர்கள் ஆய்விடுவீர்களோ? உங்களுடைய ஞானத்தினால் உங்க அப்பா சம்பாத்தியத்திலும் நீங்கள் எல்கை இல்லாத நன்மைகளை அனுபவிப்பீர்களோ? நோ 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 நோ, நடக்காதப்பா. வேதம் சொல்லுகிறது, ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறவர் கர்த்தர். ஒருவனை ஐஸ்வர்யவனாக்குகிறவரும் தரித்திரமடைய செய்கிறவரும் கர்த்தர். வெள்ளியும் பொன்னும் யாருடையது? என் கர்த்தருடையது. பூமியும் நிறைவும் யாருடையது? கர்த்தருடையது. ஹல்லேலூயா. அப்படியான நீ கர்த்தரை தான் பற்றி கொள்ளணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நீ ஆண்டவரை தான் பற்றி கொள்ளணும். ஆண்டவருடைய கரத்தை தான் நீ பிடிச்சுக்கணும். உன் சுய பலத்தின் மேல் சாயாதே என்று வேதம் சொல்லுகிறது. உன் சுய புத்தியின் மேல் நீ என்ன செய்யாதே? சாயாதே. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும். கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். எஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், 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 ஹல்லேலூயா. அடுத்து லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 35 முதல் 43 வரையான வசனங்களில் ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசப்பா எருசலேமுக்கு பயணித்துக் கொண்டிருக்கிறார். வாசிக்க வேண்டாம். ஏசப்பா எருசலேமுக்கு நோக்கி பயணம் போய் கொண்டிருக்கிறார். அங்கே வழி அருகே ஒரு குருடன், திரளான ஜனங்கள் அவருக்கு முன்னும் பின்னும் வழி நடக்கிறார்கள். ஒரு குருடன் வழி அருகே இருந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறான். அங்கே திரளான ஆட்கள் போடுகிற ஆரவாரத்தை காது கேட்கிறது. கண்ணுதான் குருடு, காது நல்ல சுத்தமா கிளியரா இருந்தது. அங்கே திரளான மனுஷர்கள் போடுகிற ஆரவார சத்தத்தை அவன் கேட்கிறான். ஆரவார சத்தம். அப்பொழுது என்னவென்று விசாரிக்கிறான். பக்கத்தில் இருக்கிறவர்களை தட்டி, அங்கே என்ன சத்தம்? நிறைய ஏராளமான ஆட்கள் போகிற சத்தம் கேட்குதே, என்ன அப்படின்னு கேட்கிறான்.
உடனே அவனு சொல்றாங்க, அங்க நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்து போய்கொண்டிருக்கிறார். நஸ்ரேனா இருக்கிற இயேசுவா இந்த வழியா போகிறாரா அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டு கொண்டு உடனே அவனுக்கு மூளைக்குள்ள ஒரு யோசனை போகுது. இவர் தானே கண்களை குருடர்களுடைய கண்களை திறக்கிறவர், செவிடர்களுடைய செவிகளை திறக்கிற இவர் அல்லவா, ஊமையர்களை பேச வைத்தவர் இவர் அல்லவா. ஏன்னா இப்படிப்பட்ட இடங்கள்ல எல்லாம் இவங்க உட்கார்ந்து பிச்சை எடுத்து பழகிட்டாங்க. ஹல்லேலூயா. அதனால ஏசப்பாவை குறித்து நல்ல அறிவு இருந்தது. ஆனா அவரிடத்துல ஒருவேளை இதுவரைக்கும் அந்த தன்னுடைய கண்களுக்கும் அந்த பார்வை கிடைக்குங்கிற எண்ணம் இல்லாம இருந்திருக்கலாம். ஆனா அவர் குருடர்களின் கண்களை பார்வையடைய செய்கிறார் என்ற நல்ல அறிவு அவருக்கு இருந்தது. அதனால என்ன செய்யறான் பாருங்க, சத்தமா, நார்மல் சத்தமா, இயேசுவே தாவீதின் குமாரனே எங்களுக்கு இரங்கும். அப்படியே மேல் அண்ணாந்து பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். என் கண்கள் திறக்கட்டும் என்று சொல்லுங்க. என் குருட்டு கண்கள் திறக்கட்டும். இயேசுவே தாவீதின் குமாரனே என் கண்கள் இன்றைக்கு திறக்கணும், மன கண்கள் திறக்கட்டும் அப்படின்னு சொல்லுங்க. உடனே சத்தம் போட ஆரம்பித்த உடனே பக்கத்தில் இருந்த ஆட்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? ஏய் சுமார், ஏய் அமைதியாரு, என்ன சத்தம் போடுற? ஹல்லேலூயா. அப்படித்தானே யாராவது கொஞ்சம் சத்தமா ஜெபம் பண்ணா மற்றவங்களுக்கு எப்படி தோணும்? இம்சையா தோணும். யாராவது கொஞ்சம் சத்தமா ஜெபம் பண்ணுனா மற்றவங்களுக்கு ஒரு மாதிரி அருவருப்பா தோணும். அவங்க தங்களுடைய இதயத்தின் வியாகுலத்தை எல்லாம் வரவழைத்து ஆண்டவரிடத்தில் கண்ணீரோட எப்படி சொல்லலாம்னு தெரியாம புலம்புறது. ஆனா பக்கத்தில் இருக்கிற ஊம பிசாசுக்கு என்ன செய்யும்? இது இரிட்டேஷனா இருக்கும். பிரைஸ் தி லார்ட். அது முணங்கி முணங்கி இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. இப்படிதான் சத்தம் இரிட்டேஷனா இருக்கும் உங்களுக்கு. அப்படிதான் இங்கே நடந்துச்சு. ஏய் சுமார் அப்படின்னு சொல்றாங்க. உடனே சும்மா இருந்துட்டானா என்ன செஞ்சான்? இன்னும் சத்தமா கூப்பிட்டான். சாந்திஷ கூப்பிடுங்க பார்க்கலாம். இயேசுவே தாவீதின் குமாரனே. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நான் நினைக்கிறேன் அப்பவும் சத்தம், டேய் சத்தம் பட சும்மா போட்டா உருட்டு பே அப்படிதானே சொல்லியிருப்பாங்க. நம்ம ஒரு மக்கள் அப்படிதான் சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. ஆனா அவன் நிறுத்தினானா? அவன் நிறுத்தினானா? என்னடி, அவனுக்கு தானே விடுதலை வேணும். அவனுடைய சூழ்நிலை அவனுக்கு தானே தெரியும். அவனை குருடான்னு சொல்றது, பிச்சைக்கார பையன்னு சொல்றது, வீட்டில் தாய்ந்த புனையில் அவனை திட்டுறது, அவன் அருவருப்பா பேசுறது, அவன் அனுபவிக்கிற வேதனை எல்லாம் அவனுக்கு தானே சொந்தம். அவனுக்கு எப்படியாவது அதுல இருந்து என்ன செய்யணும்? விடுதலை அடையணும். ஏய் விடுதலை அடையணும். கர்த்தர் உங்கூட பேசினாருன்னா நீ ஸ்தோத்திரம் பண்ணு. கர்த்தர் உங்ககிட்ட பேசி கொண்டிருக்கிறாருன்னா ஸ்தோத்திரம் பண்ணு. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இதா பிடிச்சோ எடுத்தோ தூதன்னெல்லாம் சொல்ல வேண்டியதில்லை. கர்த்தர் உங்களோட பேசுறவங்களுக்கு தெரியும். ஆமென். ஹல்லேலூயா. நடந்தது என்ன தெரியுமா? அவன் மறுபடியும் பலத்த சத்தமாய் கூப்பிடுகிறான், இயேசுவே தாவீதின் குமாரனே. இந்த சத்தம் ஏசப்பாவுடைய காதுக்கு போய் எட்டிச்சு. முதல் விச கூப்பிட்ட போ காதுக்கு எட்டிச்சு சத்தம். ஆனாலும் ஒரு பொறுமையா இருந்தார். ஆமே, இவன் நிறுத்துறானா இல்லை இன்னும் கூப்பிடுறானா? அவனுடைய வாஞ்சை எப்படி இருக்கிறது, அவனுடைய தாகம் எப்படி இருக்கிறது, அவனுடைய வைராக்கியம் எப்படி இருக்கிறது என்பதை அறிவதற்காகவே அவர் பயணித்தவர்களை போல பயணித்துக் கொண்டே இருந்தார். இந்த விஷயம் அவரால் என்ன செய்ய முடியவில்லை, அந்த சத்தத்தை தாண்டி போக முடியவில்லை. அவர் அப்படியே நின்றார். அவனை அழைச்சிட்டு வாங்க என்று சொன்னார். அவனை இங்கே அழைச்சிட்டு வாங்கன்னார். யார் தடுத்தார்களோ அவர்களே வந்து, எழும்பு அவர் உன்னை கூப்பிடுகிறார் என்று சொன்னார்கள். எழும்பு அவர் உன்னை கூப்பிடுகிறார், எழும்பு அவர் உன்னை கூப்பிடுகிறார். அப்படி இவனுக்கு ஒரு தைரியம் வந்துச்சு. ஆகா, ஏசப்பாவுக்கு என் சத்தம் கேட்டுச்சு. என்ன செஞ்சா தெரியுமா? அந்த பிச்சை பாத்திரத்தை தூக்கி ஒரு அட்டை ஏறி, அப்படி ஆமென், பிச்சை பாத்திரத்தை தூக்கி ஒரு ஒற்றை ஏறி
இயேசுவின் நாமத்தில் ஆமென். அந்த பிச்சை வஸ்திரம் இருக்கு இல்லையா, அதை தூக்கி இப்படி இந்த பக்கம் ஒரு எரி. இனி இதுக்கு தேவை வராது. பக்கத்துல கரங்களை இப்படி சொல்லுங்கய்யா, ஏசப்பா என் சத்தத்தை கேட்டார். இனி பிச்சை பாத்திரம் எனக்கு தேவைப்படாது. சொல்லு சொல்லு, இனி பிச்சை பாத்திரம் எனக்கு தேவைப்படாது. இனி பிச்சை வஸ்திரம் எனக்கு தேவைப்படாது. அருவருப்பான இந்த வஸ்திரம் எனக்கு இனி தேவைப்படாது. இந்த பிச்சை பாத்திரம் அடுத்தவர்களுடைய பிச்சையில வாழுகிற சூழ்நிலை எனக்கு இனி வராது. மற்றவர்களுடைய பிச்சையில வாழுகிற சூழ்நிலை எனக்கு இனி வராது. எஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்துல வந்தாச்சு. ஏசப்பா கேட்கிறார், உனக்கு என்னப்பா வேணும்? ஆண்டவரே, நான் பார்வையடையணும். எவ்வளவு வைராக்கியம்! நான் பார்வையடையணும். சொல்லுங்க பார்க்கலாம், நான் பார்வையடையணும். நான் அதைத்தான் விரும்புகிறேன். என் மக்கள் இந்த செய்தியை கேட்டு பார்வையடையணும். இந்த செய்தியை கேட்டு என் பிள்ளைகள் பார்வையடையணும். ஒருவேளை அவங்க என்ன திட்டலாம், ஒருவேளை அவங்க என்ன வெறுக்கலாம். நான் அவர்களை திட்டினதினால அவர்கள் மன வேதனையில் இருக்கலாம், அவர்கள் மன அழுத்தத்தில் இருக்கலாம். என்ன அந்த பாசங்களை திட்டுகிறார், என்ன அந்த பாசங்களை எப்போதும் எங்களை திட்டுகிறார்னு சொல்லி மன அழுத்தத்தில் இருக்கலாம். ஆனால் எனக்கு பயம், எனக்கு அதை குறித்து கவலை இல்லை. ஓ மனக்கண்கள் இன்னைக்கு திறந்தால் போதும், ஓ மனக்கண்கள் இன்னைக்கு திறந்தால் போதும். இந்த வார்த்தையுடைய ஜீவன் உனக்குள்ள உன் சந்ததிக்குள்ளும் இறங்கி வந்தால் போதும். ஹல்லேலூயா. என்னப்பா நான் உனக்கு செய்யணும்? நான் பார்வையடையணும். அப்புறம் என்ன? அப்படியே நடக்கட்டும். பிரைஸ் தி லார்ட். நீ பார்வையடைவாய், உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆகட்டும். இப்போ என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சு சொல்லுங்க பார்க்கலாம். என்ன நடந்துச்சு சொல்லுங்க பார்க்கலாம். அந்த அற்புதம் நடந்ததா? 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 ஐயா, அந்த அதிசயம் நடந்ததா? எஸ், அவர் அதிசயங்களை செய்கிற தெய்வம். உனக்கு தெரியுமா, இன்னும் ஒரு பானை, இன்னும் ஒரு பானை கொண்டு வா. வெளியில இருந்துட்டு அவிசுவாசம் என்ன சொல்லிச்சு? இனி பானை இல்லை. ஏ சும்மா இரு. சும்மா இருந்திருந்தானா? சும்மா இருந்தானா? அந்த அவிசுவாசம் பானை இல்லைன்னு சொல்லிச்சு. ஆனா இந்த விசுவாசம் என்ன செய்யுது? கத்துது. இயேசுவே. இங்க அம்மா துக்கத்தோட பெற்றேன்னு சொல்றா, மகன் என்ன செய்யறான்? இயேசுவே என்னை ஆசீர்வதியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்கே யாக்கோபு எத்தங்கிறாங்க, இங்க யாக்கோபு என்ன செய்யறான்? என்ற பெயரை மாற்ற வேண்டும். இனி யாக்கோபு அல்ல, நீ இனி இஸ்ரவேல். உனக்குள்ள அந்த ஜீவன் உண்டாகட்டும், ஜீவன் வரட்டும். நீ உணர்வட, உணர்வட, உணர்வட. இந்த வருஷம் அவன் கடன் பாரம் மாறணும். இந்த வருஷத்துல பிரச்சனை மாறணும். இந்த வருஷத்துல சூழ்நிலை மாறணும். இந்த வருஷத்துல பிசினஸ் திரும்ப வரணும். உன் பிசினஸ் திரும்ப வரணும். உனக்கு நன்மை திரும்ப வரணும். உனக்கு ஆசீர்வாதம் திரும்ப வரணும். உன்னை பார்த்து சொல்லுவாங்களா, நீ பிரயோஜனம் இல்லாதவன், நீ எல்லாத்தையும் அழிச்சவன், உன் பிறவியே மோசமான பிறவி, நீ விளங்காதவன் எல்லாம் சொல்றாங்களா? பயப்படாத மகனே, அவங்க சொல்றாங்கன்னா நினைச்சுக்கோ, உன் ஊர்லயே நீ பெரிய ஆளா வர போற. ஹல்லேலூயா. உன் குடும்பத்திலே நீ பெரிய ஆளா வர போற. ஆமென். உன் சொந்தங்க நடுவில் நீ பெரிய ஆளா வர போற. ஆமென். ஆனா அதுக்கு நீ நோக்கி பார்க்க வேண்டிய ஒரு கண்மலை இருக்கிறது. அதுதான் இஸ்ரவேலின் தேவனாகி இருக்கிற கர்த்தருடைய முகம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அதுக்கு நீ ஆலயத்தில் வந்து உறங்க கூடாது மக்களே, நீ தூங்க கூடாது. நீ போராட துணியணும், நீ போராட துணியணும். நீ செபிக்கிறவனாய் மாறணும், விசுவாசம் உள்ளவனாய் மாறணும். ஆமென். நீ விசுவாசம் உள்ளவனாய் மாறணும். விசுவாசத்தோடு நீ போராட துணியணும். இஸ்ரவேலின் தேவனாய் இருக்கிற கர்த்தரின் சேட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வருகிற யாருக்கும் நன்மை குறையாது.
ஒரு ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். இஸ்ரவேலின் தேவனாயிருக்கிற கர்த்தரின் சேட்டைகளின் அடைக்கலமாய் வருகிற யாருக்கும் நன்மை குறையாது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஒரு சம்பவத்தை கூட சொல்லி நம்ம செபித்திடலாம். பிரைஸ் தி லார்ட். நிறைய ஏராளமான சம்பவங்கள் வேதத்தில் இருக்கிறது. ஜெயம் பெற்றவர்கள், அது சூழ்நிலை மிகவும் மோசமான இடத்திலிருந்து வெளியே வந்து ஜெயம் பெற்றவர்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அந்த இனி பானை இல்லைன்னு சொன்னா பாருங்க, சோம்பேறி. அவனை போல இல்லை. நான் அவனை தான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு விசுவாசம் உள்ளே இருந்து ஒரு பானைன்னு கத்தும்போ வெளியே இருந்து அவிசுவாசம் என்ன சொல்லுகிறது? இனி பானை இல்லை 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 இல்லை, முடிஞ்சிச்சு, எல்லாம் முடிஞ்சிச்சு. எனக்கு 58 வயசாச்சு, எனக்கு 60 வயசாச்சு, எனக்கு 70 வயசாச்சு. நான் தோற்றுட்டேன், நான் பிசினஸ்ல பணத்தை இழந்துட்டேன். இனி என்னால் முடியாது, நான் முயற்சி பண்ணி தோற்றுட்டேன். இனி என் பிள்ளைகளோட காலம் வந்தாச்சு, அவங்க பார்த்துக்கட்டும். நோ நோ, இல்ல உன் காலத்திலே தேவன் ஆசீர்வதிப்பார் உன்னை. ஹல்லேலூயா. நீ ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கணும், நீ நன்மையை சுதந்திரிக்கணும். அதுக்கு ஒரு கால், 2 கால முழங்கால கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஓகே, இனி அந்த வசனத்தை சொல்றேன், கவனிங்க. மார்க்கு 2ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வரையான வசனங்களும் 11, 12 வசனங்களும், அப்படியே 12 வரையான வசனங்களை நீங்க வாசிச்சு பார்க்கலாம். வீட்டில் போய் இங்க வாசிக்க நேரம் இல்லை, நமக்கு வசனம் வாசிச்சா இப்பொழுது டைம் பத்தாது. பிரைஸ் தி லார்ட். ஏசப்பா ஒரு இடத்துக்கு, ஒரு ஊருக்கு வருகிறார். ஒரு ஊருக்கு வந்து ஒரு வீட்டில் தங்கி இருக்கிறார். இதை கேள்விப்பட்ட அந்த தேசத்து ஜனங்கள், பக்கத்தில் இருக்கிற கிராமத்து மக்கள் எல்லாம் கூடிட்டாங்க. ஏராளமான மனிதர்கள் கூடிட்டாங்க. நல்லா கவனிச்சுக்கணும். ஏசப்பா ஒரு அரங்கில் இருக்கல, ஒரு திறந்த வெளியில் இருக்கல, ஒரு வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்பொழுது 4 பேர் சேர்ந்து ஒரு திமிர்வாதக்காரனை தூக்கிட்டு வர, திமிர் பிடிச்சு உண்டான வாதம். ஹல்லேலூயா. என்ன வாதம்? திமிர் பிடிச்சு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இவர் பிரசங்கிச்சு பார்க்கட்டு, நான் என்ன வந்தாலும் என்ன செய்ய மாட்டேன், மாறப்போவதில்லை. ஹல்லேலூயா. இவர் எத்தனை பறஞ்சாலும் சரி, பறஞ்சாலும்னு சொன்னா நமக்கு புரியும், திட்டுனாலும்னு சொன்னா நமக்கு என்ன செய்யாது, புரியாது. அது உண்டாக நம்முடைய இப்படி சில நேரங்களில் லோக்கல் லாங்குவேஜ் யூஸ் பண்ண வேண்டி வருகிறது. பிரைஸ் தி லார்ட். எத்தனை திட்டினாலும்னு சொன்னா அதுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கு. ஆனா அந்த ரெஸ்பெக்ட் இல்லாத பேசணும். எத்தனை பறஞ்சாலும் சரி, நான் என்ன செய்ய மாட்டேன், நான் மாற மாட்டேன். அடுத்த வாரம் வந்து உறங்குவேன். ஹல்லேலூயா. ஒரு அல்லேலியா பரா, ஒரு அல்லேலியா பரா. சரி, இப்படி பல திமிர் உண்டு. இது ஒரு திமிர், இப்படி நிறைய திமிர்கள் உண்டு. பிரைஸ் தி லார்ட். என்ன சொன்னாலும் கேட்காத அப்பா அம்மா சொன்னா கேட்காத திமிர் பிடிச்ச பிள்ளைகள் உண்டு. அப்பன் சொன்னா கேட்காத திமிர் பிடிச்ச பிள்ளைகள் உண்டு. பிரைஸ் தி லார்ட். இப்படி நிறைய திமிர் உண்டு. இந்த திமிர் முற்றி வரும்போது என்ன வரும் தெரியுமா? ஒரு வாதம் வரும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதுக்கு பேர் தான் என்னது? திமிர்வாதம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எத்தனை வைத்தியனுக்கு என்ன போட்டாலும் என்ன செய்யாது, காலங்கையும் நிமிராது. நாளுக்கு நாள் காலங்கையும் உணர்ந்து அம்னோன் உணங்கினது போல. யார் உணங்கின போல? தாவீதுக்கு மூத்த குமாரன் அம்னோன் மெலிஞ்சான் இல்லையா? ஒரு பெண்ணை நினைச்சு மெலிஞ்சே வந்தான் பாருங்க. பிரைஸ் தி லார்ட். இதே போல அம்னோனை போல சிலவங்க என்ன செய்வாங்க, அப்படியே காஞ்சி ஓடா அவர் வந்து இது மரக்குச்சி போல வருவாங்க. பிரைஸ் தி லார்ட். அப்போ கடைசியில் கட்டில் கிடக்கும். திமிர்வாதம் முற்றிச்சு. இப்போ இதை அசைய முடியல. 4 பேரை தூக்கி என்ன செஞ்சாங்க, ஏசப்பா இருக்கிறாங்க, எப்படியும் அவர்கிட்ட போயிட்டேன்னா இது என்ன செய்யும், ஏசப்பா தான் ஃபைனல் மருந்து. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சபை தான் ஃபைனல் மருந்து. இந்த மாதிரி திமிர்வாதம், இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் சுகமாகணும்னா ஆலயத்தில் தான் வரணும். ஆமென். ஒரு அல்லேலியா பரா. 4 பேரை சேர்ந்து கட்டில் அதை விட்டு தூக்கிட்டு வந்தாங்க. இனி ஏசப்பாவை எங்கே தேடுறது? ஆள் உள்ள. ஏசப்பா எங்கே இருக்காங்க? உள்ள இருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நம்ம புத்தி இங்கே என்ன செய்யும், அங்கிட்டு இங்கிட்டு தேடி பார்க்கும். பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையெல்லாம் தேடி பார்ப்போம். கண்டில் நீ என்ன செய்யலாம்,
போய் நீர்வெல்லாம் பைசா எல்லாம் கொண்டு வந்தீரோ? ஏன் இல்லை, யூதாஸுக்கு 10 ரூபா கொடுத்தா எப்படிங்கன்னு உள்ளே கொண்டு விடுவான். யூதாஸை கண்டுபிடிச்சா போகிறோம். 10 ரூபா கொடுத்தா எப்படிங்களும் உள்ள என்ன செய்வான், கொண்டு விடுவான். நம்ம குறுக்கு வழி, நமக்கு நம்ம இந்தியன்ஸ், நமக்கு இந்தியாக்காரங்க இல்லை, நமக்கு அந்த புத்தி போகும். எனக்கு அந்த புத்தி போகும், உங்களுக்கு அந்த புத்தி போகாது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆரை பிடிச்சவங்களும் இந்த சம்பவத்தை தூக்கி உள்ளே கொண்டு வச்சா குணம், அதுக்கு என்னங்கன்னு வழி 10 ரூபா கொடுத்துங்களும் காரியம் நடக்குமோன்னு எனக்கு புத்தி போகும். நான் இந்தியாவில் பிறந்து வளர்ந்ததுனால. ஆமேன், ഹല്ലേലൂയ. നിങ്ങൾക്ക് ആർക്ക് ബുദ്ധി പോവാത്തതുകൊണ്ട് ദൈവത്തിന് സ്തോത്രം. നിങ്ങളെല്ലാവരും വളരെ വളരെ നല്ല മക്കളാണ്. ഹല്ലേലൂയ. இப்போ அதுக்கும் வழி இல்லை. யூதாசையும் கண்டில்ல, பாடி அங்கே போச்சு. எங்கே 30 வெள்ளி காசு வாங்குறதுக்கு போச்சு. ஆமென், ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ என்ன செஞ்சாங்க? திரும்ப கொண்டு போனாங்களா? முயற்சியை கைவிட்டாங்களா? இனி பானை இல்லைன்னு சொன்னாங்களா? எங்கள் பாப்பாடா என்னதான் நடக்குன்னு பார்ப்போன்னு சொல்லி அந்த ஆண்டவர் இருந்த வீட்டின் மேற்கூரையை திறப்பாக்கி அவர் இருக்கிற இடத்துல நேர இந்த மனுஷனை இறக்குனாங்க. நம்ம பாஷையில் சொன்ன பாடியை இறக்குனாங்க. ஹல்லேலூயா. யாருக்கு முன்னே? ஏசப்பாவுக்கு முன்னே. இதுவரையும் பார்த்துட்டு இருந்த ஆண்டவர். சரி, அது லாஸ்ட்டில் சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு வீட்டுடைய மேல் மாடி அப்படின்னா ஓட்டு வீடுன்னு வச்சு, ஓட்டு வீடாக தான் இருக்கணும். திறந்து வெடிப்பாக்கி ஒரு கட்டில் ஒரு 3.5 அடி வீதி 6.25 அடி நீளம் உள்ள ஒரு கட்டில் 4 வீராட்டு இறக்கி வைக்கணும்னு சொன்னால் நீங்கள் இது லேசுபட்ட காரியம்னு நினைக்கிறீங்களா? சம்பவம் வரி 1-2 வசனத்துக்குள்ள முடிஞ்சு போன சம்பவம். லேசுபட்ட காரியம். எவ்வளவு போராடி இருக்கணும்னு நீங்க யோசிச்சு பார்க்கணும். எவ்வளவு வேலை செஞ்சிருப்பாங்கன்னு யோசிச்சு பார்க்கணும். ஏணிகள் எடுத்துக்கொண்டு வந்து அந்த வீட்டில் வைத்து ஓடுகளை ஒவ்வொன்றா இறக்கி சில கழுக்கோல்களை கட் பண்ணி இந்த கட்டில் சரியாக அவருடைய இருக்கிற இடத்துல இறக்குற அளவுக்கு திறப்பாக்கி அதை கயிறு மூலம் கட்டி ஸ்ட்ராங்காக இருந்து கொண்டு இவ்வளவுக்கும் கீழே ஆண்டவர் என்ன செய்கிறார்? எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார். மக்கள் கவனித்து கொண்டிருக்கிறார்கள். என்ன நடக்கிறது என்று எல்லாரும் ஆச்சரியப்பட்டு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். சம்பவம் இறங்குற வரைக்கும் ஏசப்பாவும் என்ன செய்யலை? பேசவே இல்லை. பானை வருதா இல்லையான்னு கவனித்து கொண்டே இருக்கிறார். பானை வருதா இல்லையா, உள்ளே இருந்து பானை என்ன விசுவாசம் அழைத்து கொண்டே இருக்கிறது. இன்னும் ஒரு பானை என்று சொல்லி. ஆனால் வெளியே இருந்து என்ன செய்யல? இனி பானை இல்லைன்னு சொல்லல. பானை வருதுன்னே விசுவாசம் என்ன செய்கிறது? கத்தி கொண்டே இருக்கிறது. நீங்கள் வீட்டில் போய் கொஞ்சம் இது ஒரு படம் எல்லாம் வரைஞ்சி, பிள்ளைகள் எல்லாம் படம் எல்லாம் வரைஞ்சி, இதுக்கு எவ்வளோ ஆட்கள் தேவைப்பட்டிருக்கும், என்னென்ன சம்பவங்கள், எவ்வளோ கயிறு தேவைப்பட்டிருக்கும், எப்படி இதை சரியான பாதையில் கீழே இறக்குனாங்கன்னெல்லாம் கொஞ்சம் யோசித்து கற்பனை பண்ணி படம் எல்லாம் வரைஞ்சி கொண்டு வந்து காட்டுங்களேன். ஹல்லேலூயா, ஆமென். கடைசியில் இதுக்கெல்லாம் இந்த வீட்டுக்காரன் ஒத்துக்கிட்டானா? வீடு இவங்க வீடா, இவங்க அப்பன் வீடா? இல்லை. இதுக்கெல்லாம் இந்த வீட்டுக்காரன் ஒத்துக்கிட்டான் இல்லையா? எவ்வளோ சண்டை நடந்திருக்கும், வழக்கு நடந்திருக்கு. நம்ம ஊருக்காரங்க என்ன செஞ்சிருப்பாங்க? நான் வீடை பொழிச்சுதான். யார் 10 பேர் வந்து சொல்லுவனும், அந்த வீடு பொழிச்சுதான். பாஸ்டர் பையன் வைங்களேன், பாஸ்டர் பையன் அந்த வீடு பொழிச்சுதான். அந்த ஆளுகளை எல்லாம் கூட்டி இருத்தி அந்த ஆளுகளை இறக்குதான். பலே ஓடி போங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. காரியத்துக்கு இல்லைங்களும் கச்சகட்டுக்கு ஏகப்பட்ட ஜனம், ஒரு வேலையும் இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஊர்ல என்ன நடக்குதுன்னு கவனிச்சு அதுக்குள்ள புகுந்து விளையாடுறதுக்குன்னே நம்முடைய இந்தியர்கள் வானத்திலிருந்து பிறவி எடுத்து கிடக்கிறார்கள். ராமேன் சொல்லுங்களேன். சொந்த காரியத்தையும் சொந்த வேலைகளை ஒன்றும் கவனிக்க நேரம் இல்லை. அடுத்த வீட்டில் என்ன நடக்கு, பக்கத்து வீட்டில் என்ன நடக்கு, ஊர்ல என்ன நடக்கு, ஜங்ஷன்ல என்ன நடக்கு, இதுல மட்டும் போய் மூக்க நுழைச்சு அதுக்குள்ள குளத்துல குட்டையை கலைக்கு மீனை பிடிக்கிறதுக்கு அவங்களுக்கு இருக்கிற பிரியம்னு சொன்னா அலாதி பிரியம். அது அங்கேயும் நடந்திருக்கும். பிரைஸ் தி லார்ட். அந்த வம்சாவளி தானே நம்ம, அங்கேயும் நடந்திருக்கும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அதை எல்லாம் தாண்டி எல்லா தடைகளையும் உடைச்சு
அந்த பாடி கீழே இறங்கின உடனே ஆண்டவர் என்ன செஞ்சார்? உன் பாவம் மன்னிக்கப்பட்டது, எழும்பி போல அப்படின்னார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரே ஒரு வார்த்தை, அவருடைய விசுவாசத்தை கண்டு உன் பாவம் மன்னிக்கப்பட்டது, எழும்பி என்ன செய், வீட்டுக்கு போல அப்படின்னார். எழும்பி போனானா? அவனுடைய கைகளும் கால்களும் எல்லாம் என்ன செஞ்சிச்சு? உடனே பலன் அடைஞ்சிச்சு. அவன் சுகமடைந்தவனாய் குதித்து ஓடி எழும்பி வீட்டுக்கு போனான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அந்த 4 பேருடைய பிரயாசம் என்ன செய்யல? வீணாய் போகல. இதுதாங்க ஆண்டவர் விரும்புகிற காரியம். இதுதாங்க ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம். இதுதாங்க. நீ ஒரு சாதாரணமான மனுஷனா இருக்க விரும்பல, நீ வெற்றி பெற வேண்டிய மனுஷனா இருக்க தேவன் விரும்புகிறார். நீ ஜெயம் பெற்ற மனுஷனா இருக்க விரும்புகிறார். என்றைக்கும் நீ இந்த உலகத்தோடு வறுமையோடும் வியாதியோடும் போராடக்கூடிய ஒரு மனுஷனா இருக்க வேண்டும் என்பது என் ஆண்டவருடைய சித்தம் அல்ல. என்றைக்கும் நீ சாதாரணமான ஆசீர்வாதத்துக்குள்ளே நின்றுவிட தேவன் உண்மையில் பிரியம் கொள்ளுகிறவர் அல்ல. நீ எல்கை இல்லாத ஒரு நன்மையும் ஆசீர்வாதத்தையும் அனுபவிக்க வேண்டும் என்பதே என் ஆண்டவருடைய பிரியமாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஆனா உனக்கு தான் போராட்ட குணம் வேணும். நீ பானை இல்லை பானை இல்லை பானை இல்லைன்னு சொல்லி என்ன செய்யாதீங்க? ஆசீர்வாதத்தை மட்டிட்டு கொள்ளாதிருங்கள். ஹல்லேலூயா. பானை வரும். நீ போராடினா பானை வரும். நீ போராடினா பானைகள் கிடைக்கும். பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அப்படி எழும்போ நம்ம செபிக்கலாம். நிச்சயமாய் அந்த எல்கை இல்லாத ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு, உங்கள் குடும்பங்களுக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கும் தருவாராக. ஜெபத்தில் போராடுங்கள், விசுவாசத்தில் உறுதியாயிருங்கள், ஆண்டவரை நோக்கி எப்பொழுதும் செபியுங்கள். ஹல்லேலூயா. சூழ்நிலை மாறும், நிச்சயமாய் மாறும், நிச்சயமாய் மாறும். உங்களுடைய பலத்தையும் உங்களுடைய ஞானத்தையும் உங்களுடைய புத்தியும் எல்லாம் போய் மூட்டை கட்டி வைங்க. வைத்துக்கொண்டு ஆண்டவரை தேட ஆரம்பிங்க. சர்வபலருடைய முகத்தை தேட ஆரம்பிங்க. சூழ்நிலை மாற ஆரம்பிக்கும். நல்ல கர்த்தாவே, நல்ல ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, என் பிள்ளைகள் ஆசீர்வதிங்க. இந்த வார்த்தையால் அவர்கள் ஆசீர்வதிங்க அப்பா. இந்த வார்த்தை என் ஜனங்களுடைய இதயங்களுக்குள்ளே பிரவேசிக்கட்டும். ஆண்டவரே, பானைகள் ஏராளம் கொண்டு வந்திருக்க முடியும் அப்பா. ஆண்டவரே, இந்த வாலிப பிள்ளைகள் இதை நன்றாய் புரிந்து கொண்டா நல்லா இருக்கும்ப்பா. இளம் பிள்ளைகள் இதை புரிந்து கொண்டா நல்லா இருக்குப்பா. இங்கே வியாபாரம் செய்து சோர்ந்து போனவர்கள், இங்கே வேலைக்கு தேடி சோர்ந்து போனவர்கள், இங்கே வாழ்க்கையோடு போராடி தோற்று போனவர்கள், இங்கே கடனாளிகளாய் இருக்கிறவர்கள், இங்கே மற்றவர்களுக்கு அடிமையாய் இருக்கிறவர்கள், இங்கே கண்கள் குருடாய் இருக்கிறவர்கள் ஏராளம் இருக்கிறார்கள். ஆண்டவரே, அவர்கள் எல்லாருக்கும் சேர்ந்து ஒரு தேவ செய்தியை இன்றைக்கு நீ தீர்க்க தரிசனமாய் அனுப்பி இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எண்ணெயை பானைகளில் நிரப்ப நீர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறீர். எண்ணெயை எவ்வளவு வேண்டுமானால் நிரப்பிக் கொண்டு எல்கை இல்லாத ஆசீர்வாதத்தை பெற்று அனுபவிக்க நீர் ஆண்டவரே ஆவல் உள்ளவராயிருக்கிறேன், கொடுப்பதற்கு ஆவல் உள்ளவராயிருக்கிறேன். ஆனால் அவர்களோ பானை இல்லை, பானை இல்லை, பானை இல்லை என்று சொல்லி சோர்ந்து போனவர்களாயிருக்கிறார்கள். என் தகப்பனே, அவருடைய சோர்வுகள் எல்லாம் மாற்றுங்கப்பா. தோற்று போனேன் என்று சொல்லுகிறவர்களிடத்தில் நீங்க சொல்லுங்க, இல்லை நான் உன்னை இனி வெற்றி பெற செய்வேன். நீ பானை எடு என்று சொல்லுங்க, நீ பானையை கொண்டு வாண்டு சொல்லுங்க. நீ பானை கொண்டு வந்தா நான் அதில் எண்ணெயை நிரப்புவேன் என்று சொல்லுங்க. ஆண்டவரை இழந்து சோர்ந்து போய் நிற்கிறவர்கள், எல்லாவற்றையும் இழந்து சோர்ந்து போய் நிற்கிறவர்கள் இனி ஒரு புது பானையை கொண்டு வர சொல்லுங்க. அவர்கள் அதை கொண்டு வரும் பொழுது நீர் இதை நிரப்ப ஆயத்தமா இருக்கிறீரப்பா. ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள், ஆண்டவரே மீடியா வழியாய் ஆண்டவரை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள், இந்த ஆலயத்துக்குள்ளே இந்த செய்தியை கேட்ட வாலிபர்கள், வாலிப பெண் பிள்ளைகள் எல்லாருடைய இதயத்துக்குள்ளும் இந்த செய்தி எழுதப்படட்டும் ஆண்டவரே, எழுதப்படட்டும் ஆண்டவரே. சாத்தான் வசனத்தை பொறுக்கிறது, சாத்தான் வசனத்தை தொடருது. என் ஜனங்களுடைய இதயத்திலுமே எழுதணும். எல்லாம் நல்ல நிலமாய் மாறட்டும், எல்லாம் நல்ல நிலமாய் மாறட்டும். அவர்கள் இன்று முதல் ஒரு போராட்டக்காரர்களாய் மாறட்டும். ஜபத்தில் போராடுகிறவர்களாய், விசுவாசம் உள்ளவர்களாய். என் பானை எண்ணெயால் நிரம்பும். என் காலி பானைகள் எத்தனை பானை கொண்டு வைத்தாலும் எண்ணெயால் நிரம்பும். ஒரு நாள் வரும்போது நான் எல்கை இல்லாத ஆசீர்வாதத்தை
சுதந்தரிப்பேன் என்று அவர்கள் விசுவசிக்கட்டும். விசுவசிகள் எல்லாரும் கரங்களை தட்டி ஆராதிங்க. கர்த்தாவே எப்படி செய்யும், ஆண்டவரே எப்படி நடத்தும் அப்பா. ஆசீர்வதிக்கிறேன். தொடர்ந்து நம்முடைய கிருபையில மறைத்துக் கொள்ளும் ஆண்டவரே. வாழ்நாளில் ஒரு நாள் ஆகிலும் இந்த செய்தியை மறக்கிறது என் சந்ததி, இந்த செய்தியை மறக்க கூடாது என் பிள்ளைகள். ஆண்டவரே தியானிக்கணும் இந்த வசனங்களை எல்லாம். நீர் அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை ஊத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.